திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் வணக்கம். பாரி வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு பெரிய வாருக்கு அப்புறம் சோஷியல் மீடியாவில் 2 பேரும் நேரில் சந்திக்கிறோம். அது முதல்ல நட்பு ரீதியாக இல்லை, தர்க்கங்கள் ஆரோக்கியமானது தான். ஓகே. எந்த இடத்துல நான் உங்களுடைய கொள்கையிலேருந்து மாறுபடுறேன் அப்படின்னா, பன்னெடுங்காலமாக தமிழர்கள் முருகன் அப்படின்னாலே திங்கள் அரவு நதி சூடிய பரமர் தந்த குமரன் அப்படின்னு தான் குறிப்பிட்றாங்க. சிவன் தந்த முருகன் அப்படின்னு தான் குறிப்பிட்றாங்க. உமையவளுடைய மைந்தன் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஈராறு செவி, 6 முகம், 12 தோள், இதுதான் முருகன்னு குறிப்பிட்றாங்க. மயில் வாகனன்னு குறிப்பிட்றாங்க. வள்ளி தெய்வானைக்கு கணவன் குறிப்பிட்றாங்க. சூரபத்மனை வதம் செஞ்சவர்னு குறிப்பிட்றாங்க. இந்த முருகனை தான் நாங்கள் 12 காலமாக வழிபட்டுக்கிட்டு வரோம். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு சித்தாந்தம் புதுசாக முளைக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, முருகன் முப்பாட்டன். ஓகே, அது தப்பு இல்லை. கடவுளை காதலனாகவும் கணவனாகவும் வரைச்சிக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க, அது தப்பு இல்லை. கடைசியில் பார்த்தா இவங்க சீரியஸாகவே அவர் மனுஷனாக பூமியில் வாழ்ந்தவங்கன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி, அதனோட அடுத்த கட்டத்துக்கு எங்கே போகிறாங்கன்னா, இவருக்கு இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மையாக நம்ம குறிப்பிடக்கூடிய 6 முகம், 12 தோள், சிவன் மகன், உமையவள் மைந்தன்ற எல்லாத்தையுமே இவங்க ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு இவர் முப்பாட்டன் குமரிக்கண்டத்தில் வாழ்ந்தவர் அப்படின்ற நரேட்டிவில் பேச ஆரம்பிக்கும் போது, இப்போ இது ரெண்டில் எது தமிழ் முருகன் அப்படின்ற ஒரு கிளாஷ் இங்கே உருவாகுது. ஸோ இப்போது என்னுடைய டவுட்டு, நீங்கள் சிவனுக்கு மகன் முருகன் இல்லை, முருகன் சிவனுக்கு பிறக்கவே இல்லை அப்படின்னு பகிரங்கமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க. இது எந்த ரெஃபரன்ஸ் அடிப்படையில் நீங்கள் கொடுக்குறீங்க? ஓகே, இப்போ உங்கள் கேள்வி, இதுக்கு முன்னாடி இந்த டிபேட்டுக்கான காரணங்கள் எதெல்லாம் வந்துச்சுங்கிறத நம்ம சொல்லிடுறேன். அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், பார்ன் இன் நார்த் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். இது காட் ஆஃப் வாரா ஏதோ சம்திங் ஒரு முருகனை பற்றி தெலுங்கில் ஒரு பேன் இந்தியா படம் எடுக்கிறாங்கன்னு அதில் தான் இந்த சர்ச்சையே வந்துச்சு. திடீர்னு முருகனை பற்றி இப்போ இந்த சர்ச்சைகள் வரைக்கும் அதுதான் காரணம். அப்போ அதில் பார்த்திங்கன்னா பார்ன் இன் நார்த், ஷேப்டு இன் மிட், அதுக்கப்புறம் ஒர்ஷிப்டு இன் சவுத் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டேக் போட்டாங்க. அந்த டேக்கில் இருந்து தான் இந்த விவாதங்கள் உருபெற தொடங்குச்சு. தமிழ் தேசிய தரப்பிலிருந்து பலரும், அதில் சில கருத்து முரண்களும் எனக்கும் உண்டு, அதில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து சொல்லி பேசுகிறது இருக்குது. அதில் இப்போ நான் ஒரு சில கருத்துக்களை முன் வச்சு, முருகன் தமிழர் கடவுள் முருகன் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அந்த காணொலி பார்த்தா தெரியும். இப்போ அதில் நீங்கள் ஒரு சில மாற்று கருத்துக்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் ஒரு உங்களுடைய பாணியில் அந்த உங்களுக்கு சொல்லும்ல நாங்கள் பேசுகிறது அந்த கட் பண்ணி நடுவில் உங்கள் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணி நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. இல்லை, அது ஒரு ஆரோக்கியமான விவாதமாக இருக்காது, அது ஒரு மாதிரி ரேஜ் பைட் மாதிரி ஆயிரும். ரெண்டாவது, அதில் நீங்கள் போடுற வார்த்தைகளும் நான் கோவத்தில் பேசுகிற வார்த்தைகளும் அது ஒரு ஆரோக்கியமான விவாதமாக இருக்காங்கனால தான் உங்களை நேரடி விவாதத்துக்கு நான் அழைச்சிருந்தேன். அதை மதித்து நீங்களும் வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு நன்றிகள். ரெண்டாவது, இந்த விவாதம் இன்னும் முறைமையாக போகணும் அப்படின்னா நானும் நீங்களோ 2 பேரும் எமோஷ்னலாக போக தேவையில்லை. இது ஒரு கருத்தியல் தளத்திலிருந்தே கொண்டு போவோம். அதுக்கப்புறம் நமக்குள்ளே இந்த நடந்திருக்க அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நான் இங்கே பதிவு பண்ணிடுறேன். ஒன்று என்னென்னா, இவங்க எடுத்துகிட்டு இருக்கப்படுது, 2 கேமராலையும் எடுக்கப்படுது. அது நம்ம மியூச்சுவலாக எந்த ஃபுட்டேஜ் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்க போகிறோம். பட் உங்கள் சேனலில் மட்டும்தான் இது ஒளிபரப்பாகும், அதே போல் என் சேனலில் தான் ஒளிபரப்பாகும், ஒரே குறிப்பிட்ட நாளில் தான் இது ஒளிபரப்பாகும் அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே நாளில் நம்ம 2 பேரும் பேசி வச்சுட்டு வெளியிடணும். ஆனால் கட்டாயம் வெளியிடணும், யாருமே இதுக்கு பேக் எடுக்க போகிறதில்ல. ஸோ யார் ஒருத்தவங்க வெளியிடுறாங்கன்னு முடிவு பண்ணுறாங்களோ அந்த டைமில், அதாவது நீங்கள் முடிவு பண்ணுற டைமில் நான் அதே டைமில் வெளியிட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ ஒரு வாரம் ஆகும் எடிட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுதான் இருக்கிற நிதர்சனம். ஸோ இதுலேருந்து நம்ம டிபேட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, 12 காலமாக சிவனுடைய மகன் முருகன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தமிழ் சமூகத்தில் இருந்துச்சு, அதுக்கு எதிராக புதிதாக ஒரு கருத்துருவாக்கம் தமிழ் தேசிய தரப்பிலிருந்து வருது. அது முருகனை மனிதன் என்று ஒரு விதத்தில், அதாவது உங்களுடைய நம்பிக்கை பாலிலிருந்து கொஞ்சம் அது குறைக்கும் விதமாக இருக்குதுங்கிறதா உங்களுடைய வாதம். அது கரெக்டு தானே இது வரைக்கும்? இப்போ இங்கே என்ன நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் பன்னெடுங்காலமாக அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த பன்னெடுங்காலம்ங்கிறதுக்கு, அந்த பன்னெடுங்காலம்ங்கிறது எந்த நூற்றாண்டுலேருந்து நீங்கள் கணக்கு வைக்கிறீங்கன்னு நான் ஒரு கேள்வி. அப்போ இப்போ நீங்கள் சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாமே திருமுருகாற்றுப்படையில் இருக்குது, பரிபாடலில் இருக்குது. இதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. இவைகளும் சங்க இலக்கிய நூல்கள் என்று வரையறுக்கப்பட்டவை தான். ஆனால் உங்களுக்கே நன்றாக தெரியும், திருமுருகாற்றுப்படையும் பரிபாடலும் மற்ற சங்க இலக்கிய நூல்களை விட கொஞ்சம் காலத்தால் பிந்தியது. அது அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? இல்லை, மாற்று கருத்து இருக்குது. மாற்று கருத்து இருக்குது. என்ன மாற்று கருத்து? ஏன்னா பரிபாடல் பின்னாடி வந்ததுன்னு சொல்லி இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களும் திராவிட சித்தாந்தவாதிகளும் ரொம்ப முருகனை பற்றி சங்க இலக்கியத்தில் தேடுறீங்களே தவிர, முருகனை பற்றி பாடிய தமிழ் இலக்கியங்கள் எதுவோ அதில் தான் முருகனை பற்றி நம்ம தேடணும். திருமுருகாற்றுப்படையும் பரிபாடலும் தான் முருகனை பற்றி பாடுது. நம்ம என்ன பண்ணிடுறோம், இதெல்லாம் பின்னாடி ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருங்க நான் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இலக்கியங்களில் போய் நம்ம முருகனை தேடுறோம். ஒன்று. அதே மாதிரி பரிபாடல் பின்னாடி வந்தது அப்படின்னா, பரிபாடலுக்கு உரை எழுதிய பண்ணமைத்த
இளம்பெருவழுதி அப்படின்ற சங்ககால புலவர். அவர் புறநானூற்றினுடைய 182வது பாடலையும் அவர் தான் எழுதியிருக்கார். அதே மாதிரி நற்றிணையினுடைய 56வது பாடலும் அவர் தான் எழுதியிருக்கார். பரிபாடலில் 15வது பாடலும் அவர் தான் எழுதியிருக்கார். இப்போ பரிபாடல் பின்னாடி வந்தது அப்படின்னா நற்றிணையும் புறநானூறும் பின்னாடி வந்தது நீங்கள் ஏற்றுக்கணும், அல்லது பரிபாடல் காலத்தால் முற்பட்டதா அப்படின்றத நம்ம ஏற்றுக்கணும். இப்போ இந்த காலத்தால் முற்பட்டது பிற்பட்டதுங்கிறத நம்ம எதை வச்சு நம்ம சொல்கிறோம்? இப்போ நீங்கள் ஒரு புலவர் எழுதியிருக்க கருத்து இதுலேயும் வருது அதுலேயும் வருது. இப்போ புறநானூற்று பாடல்கள் எல்லாம் ஒரே காலத்தவையா? ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே காலத்தை சார் இல்லை, ஒவ்வொருமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸோட தான். அதாவது ஒரு 100 ஆண்டுகள் இல்லை 150 ஆண்டுகள் அந்த டிஃப்ரென்ஸில் தான் அது இருக்குது. இது வந்து சங்க இலக்கியத்தை ஆய்வு செய்த எல்லா ஆய்வாளர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. புறநானூறு சரி, எந்த ஆய்வாளர் சொல்லுங்கள்? அது நீங்கள் வந்து பொதுவாக போகிறேன், நீங்கள் வந்து பர்சனலாக போக வேணாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து உடையவர்களாக இருக்கிறார்கள். இல்லை இது சரி, இது வந்து இந்த எந்த ஆய்வாளருமே புறநானூறு வந்து வெவ்வேறு காலகட்டங்கள் எழுதப்பட்டதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் வரையறுக்கப்பட்டது. இப்போ ஒரே காலகட்டத்தில் இப்போ தாத்தாவை பாடின புலவர்கள், அதுக்கடுத்து பேரனை பாடிய பாடல்களும் இருக்குது. இப்போ தாத்தா பாடுறாங்க, பேரனை பாடுறாங்க. அப்படிங்கும் பொழுது இது ஒரே காலத்தால் பின்தங்கியது. கொஞ்சம் நான் வந்து ரொம்ப பின்பற்றதுன்னு சொல்லி அது சங்க காலம் தான். இப்போ சங்க காலம்ங்கிறது நம்ம ஒரு கணக்கு வச்சிருக்கோம்ல, காலத்தில் கொஞ்சம் பிற்பட்டது. ஆமாம், கொஞ்சம் பிற்காலம். அப்போ அந்த அதாவது ரொம்பவும் நான் சொல்ல, நான் வந்து சும்மா வந்து 3ஆம் நூற்றாண்டுன்னு நான் தள்ளலை, நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிலர் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்காங்க, அதை நான் ஏற்கலை. நான் கிபி 2ல் கொஞ்சம் தள்ளி அந்த கிபி 2 காலகட்டத்தில் இந்த பாடல்கள் இயற்றப்பட்டிருக்குங்கிறது தான் என்னுடைய கருதுகோள். நக்கீரர் ஆமாம் அல்ல, ஆல்மோஸ்ட் தான், அந்த ஆல்மோஸ்ட்டில் தான் இங்கே கொஞ்சம் பிரச்சனை இப்போ இருக்குது. அப்போ நம்ம நக்கீரருடைய பாடலும் பரிபாடல்லையும் இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம பார்க்கணும். இந்த கருத்துக்களில் அதற்கு முந்தைய காலகட்டத்தில் முருக வழிபாடு எந்த மாதிரியான வழிமுறைகளில் வழிபடப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த கருத்துக்களும் அதில் இருக்குது. அதே போல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியான சிவனுடைய மகன், உமையவளுடைய மகன், இந்த மாதிரியான கருத்து, அப்புறம் நீங்கள் சொன்ன போல் 6 கைகள் 6 தலைகள், இந்த கான்செப்டும் உங்களுக்கு நக்கீரரோட பாடல்லையும் வருது, பரிபாடலோட பாடல்லையும் வருது. அப்போ இந்த 2 கருத்துமே இந்த இலக்கியங்களுக்குள்ளே இருக்குது. இதை நான் மார்க்கல. இதை நாங்கள் எதனால் சொல்கிறோம்னா, இந்த காலகட்டத்தில் தான் 2 வெவ்வேறு கருத்தியல்கள் ஒரு அந்த தமிழ் சூழலுக்குள்ளே கலக்குதுங்கிறான்னு சொல்கிறோம் நாங்கள். ஆரியர்கள் உள்ள வராங்க. அதாம்மா, ஆரியர்களுடைய பார்வையும் தமிழர்களுடைய பார்வையும் ஒரு சங்கமிக்கிற காலமாகத்தான் இதை நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் 2 கருத்துக்களுமே உள்ள அங்கே இருக்குது, கலந்துருக்குன்னு நான் சொல்கிறோம். இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கான்னு தான் கேட்குறேன் நான். நீங்கள் சொல்கிறது நக்கீரர் காலகட்டங்களில் ஆரியருடைய பார்வை உள்ளே வருதுன்னு சொல்கிறேன். ஆமாம், உள்ளே வர தொடங்கியிருக்கு. அப்படியே முழுமையாக வரல, உள்ளே வர தொடங்கி இருக்குங்கிறேன் நான். ஸோ அந்த 2 கருத்துக்களும் உள்ளே வருது அப்படிங்கிறோம். அப்போ சரிங்க, அப்போ அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் முருகனை எவ்வாறு பாடப்பட்டிருக்காங்கன்னா, ஒரு சில இது மட்டும் நான் ரொம்பலாம் போக விரும்பல. இப்போ குறிஞ்சிப்பாட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ குறிஞ்சிப்பாட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திணை சார்ந்த பாடல், அது முழுக்கவே குறிஞ்சி நிலத்திற்கான பாடலாக இருக்குது. இதுக்கு அடுத்து தமிழில் கிடைக்கப்பட்ட மிக தொன்மையான நூலாக இருக்கக்கூடியது தொல்காப்பியம். ஸோ தொல்காப்பியத்திலையுமே முருகன் வந்து வழிபாட்டுக்குரிய கடவுளாக வந்து விடுகிறார். இதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இப்போ அது நான் வந்து அந்த மனிதருங்கிற கான்செப்ட்டுக்கு நான் வரேன், அது நம்ம கண்டிப்பாக இந்த டிபேட்டில் கொண்டு வரேன். ஆனால் இப்போ இந்த தொல்காப்பியர் காலகட்டத்துக்கு நீங்கள் வரும்போது அவருடைய கூற்று என்னவா இருக்குன்னு நம்ம பார்க்கணும். மாயோன் மேய காடுரை உலகம், சேயோன் மேய மைவரை உலகம், வேந்தன் மேய தீம்புணல் உலகம், அதுக்கப்புறம் வருணன் மேய கொடுமணல் உலகம் அப்படின்னு. அப்போ இது என்னன்னா ஒவ்வொரு திணையும் அவர் பாடுறாரு. மாயோன் உங்களுக்கு தெரியும், மாயோன் வந்து இன்றைக்கி வந்து பெருமாள்னு சொல்கிற போக்கு இருக்குது. இது பெருமாளுடைய முந்தைய வடிவம் கூட நான் எடுத்துக்கிறேன். அப்போ மாயோன் வந்து ஒரு காடு சார்ந்த ஒரு நிலத்துக்கான ஒரு கடவுள். அந்த மாயோன் வந்து காடுரை உலகு அப்படின்னா காடு சார்ந்த இது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேயோன்னா முருகன். இதை நம்ம எப்படி வெரிஃபை பண்ணலான்னா, பிற்காலத்தில் பாடப்பட்ட பாடல்கள்லையும் இதுக்கு சமகாலத்தில் பாடப்பட்ட எல்லா பாடல்லையும் முருகனை வந்து சேயோன்னு சொல்கிற மரபு வந்து இருக்கனால சேயோன்னா முருகன் தான், அதில் மாற்றுக்கிறது. ஏன்னா அதில் வந்து சிலர் வந்து அது சேயோன்னா முருகன் எப்படி குறிக்கணும்லாம் அதெல்லாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சேயோன் என்றால் முருகன் தான், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ சேயோன் மேய உங்களுக்கு மைவரை உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மைவரை உலகம் அப்படின்னு பார்த்தோம்னா, வரை என்றால் மலை. ஸோ வரையாடு இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது மலையை வந்து வரைன்னு சொல்கிறோம். மைனா வந்துட்டு உயர்ந்த மேகங்கள் அப்படிங்கிற ஒரு கருமையான மேகங்கள் இருக்கக்கூடிய இடம்னு சொல்லி. அப்போ மைவரை உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிஞ்சி நிலத்தில் கடவுளாக வழிபடக்கூடிய தெய்வமாக யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சேயோன் இருக்கார். அப்புறம் அதுக்கடுத்து உங்களுக்கு இந்திரன் வந்து விவசாயத்தினை, அதாவது மருத திணைக்கான கடவுளாகவும், வருணன் என்பது நெய்தல் திணைக்கான கடவுளாகவும் தொல்காப்பியர் காலகட்டத்தில் சொல்லப்படுது. இப்போ இந்த இடத்துல தொல்காப்பியரோட காலகட்டத்தில் சேயோனோட நீங்கள் சொன்ன வரையறைகள் இல்லை. இப்போ அடுத்து நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த குறிஞ்சிப்பாட்டு, இந்த குறிஞ்சிப்பாட்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முருகனை வந்து ஒரு திணை சார்ந்த தெய்வமாக வரையறுக்கப்பட்டு பாடுறாங்க. கபிலர்லாம்
பாடுறாரு. அப்போ அந்த குறிஞ்சி பாட்டில் இருக்கக்கூடிய இடத்துலையும் நீங்கள் சொன்ன அந்த 6 தலை 6 கைகளுக்கான குறிப்புகள் எதுவுமே இவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ இவங்களுடைய பார்வையில் இவங்களுடைய கொஞ்சம் காலத்தில் முந்தைய காலகட்டத்து வரைக்கும் அந்த 6 தலை 6 கைகள்ங்கிற அந்த ஒரு சொல்லாடலோ சிவனுடைய மகன் அப்படிங்கிற அந்த சொல்லாடலோ இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். இதுக்கு அடுத்து அகநானூறு மற்றும் புறநானூறுகளில் இருக்கக்கூடிய பல பாடல்களில் முருகனை வந்து எப்படி சொல்கிறாங்கங்கிறது நான் ஒரு இது சொல்லிடுறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருகனை வந்து முருகு, அடுத்து முருகன், இந்த முருகன்கிற பேர்லேயே முருகன் வந்து பல இடங்களில் சங்க காலத்திலேயே பதிவு செய்யப்படுகிறார். இதில் வேற நடுவில் ஒரு சிக்கல் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். முருகன்கிறதே வந்து ஏன்னா வடக்கில் வந்து முருகன்கிற சொல்லாடலில் வந்துட்டு நீங்கள் சொல்ல, அதாவது நம்ம இந்த பொதுவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்த்திகேயன், கந்தன், அப்புறம் வந்து சுப்பிரமணியன் என்று அறியப்படக்கூடிய கடவுளை முருகன் என்று அழைக்கக்கூடிய பாங்கு வந்து வட இந்தியாலேயோ தமிழர் அற்ற பகுதிகளோ இல்லை. ஃப்ளோவில் போயிட்டே இருக்கீங்க நீங்கள். இல்லை அது நான் சொல்லிடுறேன். சரி, ஓகே. ஸோ முருகன், சேய், நெடுவேல், அப்புறம் வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு முருகனை வந்து சங்ககால பாடல்கள் வந்து குறிப்பிடுது. உங்களுக்கு நான் சும்மா மேலோட்டமாக சொல்கிறேன் பாருங்களேன். புறநானூற்றுடைய பாடல் 55 வந்து பார்த்தீங்கன்னா புணரி அலைக்கும் செந்தில் நெடுவேல் அப்படின்னு சொல்லி புறநானூறு பாடல் வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு புறநானூற்று பாடல் 23 வந்து பார்த்தீங்கன்னா சூர்நவை முருகன் சுற்றத்து அண்ணன் அப்படிங்கிற அந்த ஒரு வரி வருது. சூர்நவை முருகன் சுற்றத்து அண்ணன், அதோட உரை என்ன? அது கடம்பு மலையில், அது கடம்பு மாலை அணிந்து போரிட்ட முருகன். யாரோட போரிட்ட? அது அரக்கர் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் வருது. இல்லை அது நான் இதில் குறிப்பில் வதம் பண்ணார் இன்னைக்கும் நம்ம. சரி, அது உங்கள் நம்பிக்கையில் அது இருக்குது. இது இந்த இதில் புறநானூறு அதானே போட்டிருக்கு. சூர்நவை முருகன் அப்படின்னா சூரபத்மனை வதம் பண்ண முருகன். சரி, ஓகே. இப்போ சரி இருங்க, அதை ஏற்றுக்கிறேன். ஓகே, இது வந்து புறநானூற்று பாடல். அதுக்கப்புறம் வந்துட்டு துணை வேண்டா செருவென்றி புலவு வாழ் பொருள் என்ன நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும் தானேங்க, நீங்கள் இலக்கியம் தானே படிச்சிருக்கீங்க. இல்லை பரவாயில்ல. ஸோ புலவு வாழ் அப்படிங்கும் பொழுது புலால், அதாவது கரியோடு நாற்றம் அடிக்கக்கூடிய போர்வாள், சரிங்களா? அது அப்படி தான் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த 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 வாளும் அப்புறம் மார்பிள சந்தனமும் கொண்டு போரில் வெற்றி பெற்ற முருகனை வந்து அந்த பாடல் வந்து புறநானூற்று பாடல் 16. அதே போல் நான் சொல்லிட்டே போகலாம். அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா புறநானூற்று 120வது பாடல்லையும் வந்து பார்த்திங்கன்னா முருகனை வந்து அப்படியே டைரெக்டாக குறிப்பிடுறாங்க. 56வது பாடல்லையும் அந்த பாடல் கொஞ்சம் சொல்லுங்களேன் நீங்கள். ஓகே. பகைவரோடு கடல் கம்பாலை கண்ட செருவெஞ்செய் பெருவெற்றல் நாடே அப்படின்னு சொல்லி, அதாவது ஆமாம் போரில் வென்ற முருகன். ஆமாம், எந்த போர்? அது வேல்பாரிக்கு ஒவ்வுமையாக வருகிறது இந்த பாடல். வேல்பாரிக்கு உவமையா போரில் வென்ற முருகன் வருது. இல்லை, அதில் முருகன் எந்த போரை வென்றார்? சூரபத்மனோட உடனான போரை. அதுதாங்க நீங்கள் என்ன சொல்றீங்க. இப்போ சூரபத்மனான போரோடு வென்றாருங்கிறது உங்களுடைய பார்வையில் அது மாதிரி எழுதுறாங்க. இப்போ இன்னைக்கு நூலாசிரியர்கள் போரில் வென்றார் இந்த பாடலில் இருக்கு. முருகன் வேறு எந்த போரில் இல்லைங்க, அதை நம்ம பேசுவோம், அதுக்கு அந்த விவாதத்துக்கு வருவோம். அப்போ இதே போல் அகநானூர்லேயும் முருகனை அழகுபடுத்துறதோட தொடர்பு படுத்தி வருது. உங்களுக்கு அது நிறையா இருக்குங்கன்னு வைங்களேன். ஸோ இப்போ இதில் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த காலகட்ட பாடல்கள் எதுலேயுமே நீங்கள் சொன்ன சிவனுடைய மகன் மற்றும் இந்த 6 தலை 6 கைகள் அப்படிங்கிற எந்த ஒரு குறிப்பும் கிடையாது. இரண்டாவது முருகன் வந்து மயில் வாகனன் இந்த மாதிரியான குறிப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடையாது. பிணிமுகம்ங்கிற ஒரு யானையின் மீது ஏறி போர் செய்தார் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்ட பாடல்களில் இருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது, சரிங்களா? ஸோ சங்க காலத்தில் எங்களுடைய கருத்து என்னென்னா, யானை மீது ஏறி போர் செய்த ஒரு கடவுளாக, ஒரு வீரனாக, ஒரு அரசனாக, அரசங்களோடு ஊமைப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முருகன் வருது. இது ஒன்று. இரண்டாவது, இப்போ நீங்கள் சொன்ன அந்த உங்களுடைய திருமுருகாற்றுப்படை மற்றும் பரிபாடல், இதுக்கே நான் வந்துடுறேனே. திருமுருகாற்றுப்படையில் சொல்கிற கருத்தும் பரிபாடலில் சொல்கிற முருகனுடைய பிறப்பு கருத்துமே வேறு வேறு. இப்போ இதில் எது உண்மைன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க? அது ரெண்டுமே மக்களுடைய நம்பிக்கை சார். இப்படி போகக்கூடாதுல்ல. அப்படிதான், ரெண்டும் வேறு வேறு கருத்துங்கும் பொழுது, வேறு வேறு ஆரிஜின் ஸ்டோரிங்கும் பொழுது இதில் எது ஒரிஜினல் ஆரிஜின் ஸ்டோரி? என்னென்ன ஸ்டோரி சொல்கிறாங்க சொல்லுங்கள். ஓகே, இல்லை நீங்கள் இப்போ டைவர்ட் ஆகிப்பட்டுறீங்க. நீங்கள் அந்த சிவனுடைய மகன் அப்படின்னு. ஆமாம், இது இப்போ நீங்கள் சிவனுடைய மகன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து திருமுருகாற்றுப்படையை எடுத்துக்காட்டாக சொன்னீங்க, பரிபாடலை எடுத்துக்காட்டாக சொன்னீங்க. நான் சொல்லவே இல்லை. இல்லை சொல்லியிருந்தீங்க அந்த இதில் முன்னாடி. சரி, ஓகே, அப்படி வருது அப்படின்னு நான் சொல்கிறேன். அது ஓகே. இப்போ இது ரெண்டுலேயுமே பரிபாடல் நீங்கள் சொல்கிறது போல் அதுவும் சங்கம் அந்த காலத்தில் தான் வருது. இப்போ திருமுருகாற்றுப்படையும் சங்க காலத்தில் தான் வருது. இந்த 2 காலகட்டத்திலையுமே முருகனுக்காக சொல்லப்பட்ட இந்த செய்திகள் ரெண்டும் வேறு வேறையாக இருக்குது.
அது என்ன வேறையா இருக்குங்கிறத நான் அந்த கதையை மட்டும் சொல்கிறேன். பாடல்கள் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் பரிபாடலும் திருமுருகாற்றுப்படையும் பிற்காலத்தில் வந்ததுன்னு சொல்கிறீங்க. உங்களுடைய கடைசி காணொலி என்ன எனக்காக போட்டிருந்த போது அதில் நீங்கள் மணிமேகலை வந்து மணிப்பிரவாள நடையில் எழுதியிருந்தாங்க, அது பிற்காலத்தை சேர்ந்தது, சமஸ்கிருதம் கலந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க, சிலப்பதிகாரம் வந்து தூய தமிழர் காப்பியம், அதுக்கு பின்னாடி வந்த மணிமேகலை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. சிலப்பதிகாரத்தை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்ல, தமிழ் தூய தமிழர் காப்பியம் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, கரெக்டா? ஆமாம். அதில் எதுவும் ஆரிய கலப்பெல்லாம் இல்லைல்ல? இல்லை, சிலப்பதிகாரமும் காலத்தால் பிந்தியது தானேங்க. அதுலேயும் அப்புறம் ஆரிய செய்திகள் இருக்க தானங்க செய்யும். மணிமேகலை தான் வந்து இங்கே பாருங்க, அதாவது மொழி நடைக்கும் நீங்கள் அதுக்குள்ள கருத்துக்களுக்கும் முடிச்சு போடாதீங்க. நான் மொழி நடையில சொல்லிட்டு இருக்கேன். சிலப்பதிகார மொழி நடை வந்து ஆரிய கலப்பு சிலப்பதிகாரத்தில் இருக்குன்றீங்களா? அதாவது மொழி நடை வேற, நான் வந்து மணிப்பிரவாள நடைங்கிறது மொழி நடையா இல்ல கருத்தியல் நடையா? மணிப்பிரவாள நடைக்குள்ளேயே நான் போல. சிலப்பதிகாரத்தை தூய தமிழர் காப்பியமே ஏற்கிறீங்களா இல்லையா நீங்க? தமிழர் காப்பியம், தமிழர் காப்பியம் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள்ல உடன்பாடு உண்டா? நான் சொல்றேன். வேலனார் வந்து வெறியாடுறாரு, சரியா? அப்போ சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்றாங்க? என்ன ஆடுறாருங்க? வேலனார் வந்து வெறியாடுறாரு. அதுக்கு பொருள் வெறியாடுறது சாமி ஆடுறது. சாமி ஆடுறது, சாமி. அப்ப முருகனுக்கு சாமி ஆடுறாங்க. சாமி ஆடுறாங்க. சரி, ஓகே. அதை நான் ஏற்கிறேன், அதை நான் மறுக்கல. இதுக்கு அளவு ஊத்தும் போது நிறைய பேர் சாமி ஆடுறாங்க, ஓகேவா? அதுல என்ன சொல்றாங்கன்னா, கடம்பு சூடி உடன்பிடி ஏந்தி மடந்தை பொருட்டால் வருவது இவ்வோர், நீ உனக்கு திடீர்னு வேலனார் வந்துருச்சு, நீ ஆடிக்கிட்டு இருக்க, இது நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு மக்கள் கேட்கும்போது, 6 முகம் இல்லை, அணி மயில் இல்லை, குறமகள் இல்லை, செறிதோல் இல்லை, பன்னிரு தோல் அதெல்லாம் இல்லை, கடம்பூன் தெய்வமாக நேரார், உன்னை எப்படி நாங்கள் முருகனா ஏற்றுக்கிறது? சங்ககால தமிழர்கள் சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்றாங்க? உனக்கு 6 முகம் இல்லை, மயில் இல்லை, குறமகள் இல்லை, பன்னிரு தோல் இல்லை, உன்னை எப்படி நாங்கள் வேலைனா ஏற்றுக்கிறது அப்படின்னு அவங்க கிட்ட கேட்குறேன். சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து சிலப்பதிகாரத்தை நீங்கள் சங்க காலம்னு சொல்கிறீங்க. இப்போ சிலப்பதிகாரத்தை நீங்கள் அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல வரீங்க. சிலப்பதிகாரம் நான் சொல்கிறேன், திருமுருகாற்றுப்படை இவைகளுக்கு பிற்காலத்தில் வருது. அதுக்கு விட அதுக்கு தாண்டி வர ஒரு நூல். நான் அந்த காலகட்டத்திலேயே ஆரிய சிந்தனைகள் உள்ளே வந்துருச்சுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் அதுக்கும் தாண்டி இருக்க ஒரு நூல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து உதாரணம் காட்டுறீங்க. இல்லை, அப்போ சிலப்பதிகாரத்தோட திருமுருகாற்றுப்படையும் பரிபாடலும் காலத்தால் முந்தையது நீங்கள் ஏற்றுக்க கொஞ்சம் முந்தையதுங்க. இந்த கொஞ்சம்னா என்ன புரியல? அப்போ எல்லாம் ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் இங்கே வந்து அறிவியல் ரீதியாக ஸ்டெப்பி புல்வெளியிலிருந்து ஆரிய வருகை அப்படின்னு சொல்லக்கூடியதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா? இல்லை, உங்களுக்கு உடன்பாடு இல்லை. அப்போ அறிவியலே நீங்கள் புறக்கணிக்கிறீங்க. இல்லை, நிறைய ஆய்வாளர்கள் அதை மறுக்கிறேன். அது நீங்கள் மறுத்துட்டு போங்க. ஆனால் அறிவியல் ரீதியாக நீங்கள் எப்படி அதை மறுப்பீங்க? அறிவியல் ரீதியா நீங்க மறுக்கப்படுதுன்னு சொல்றீங்க. ஜெனடிக் எவிடன்ஸ் சொல்றீங்க. ஆரியர்களோட ஜெனடிக்ஸ் என்ன சொல்லுங்க? அதான் ஸ்டெப்பி புல்வெளியில் இருக்கக்கூடிய அதான் ஆரோன் தோற்றம்னா என்ன? வெளிரிய தோட்கள், வெளிரிய தோல். ஆமா, வெள்ளை தோலா இருக்கிறவங்க ஆரியர்களாமா? அப்படி கிடையாது. இப்ப இருக்க நீங்க இன தூய்மைவாதம்ங்கிறது வேற. இன தூய்மை இவருங்க சொன்னீங்க, வெள்ளையா இருக்கவங்க ஆரியர்கள். அதாவது அப்போ நான் தமிழன், எனக்கு டவுட் இல்லப்பா. அதாவது இப்போ என்னன்னா சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி வந்த ஆரியர்கள் அவங்க வீட்டு பெண்களை கருப்பாக இருக்கக்கூடிய தமிழர்கள்கிட்ட கொடுத்துருக்கலாம். ஏன்னா நாங்கள் இந்த வரலாறுல நீங்க பார்க்கும்போது சில இடத்துல குண்டிக்காட்டி மானியம்லாம் அதை சொல்றாங்க. அதெல்லாம் என்னன்னு தெரியல. ஆரியர்கள்கிட்ட விட்டாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல அவங்க வீட்டு பெண்கள் வந்து எங்களுக்கு பணிவிட செஞ்சிருக்கலாம். அப்ப ஒரு குழந்தை பிறக்கும், என்னதான் இருந்தாலும் நமக்கு பிறக்கிற குழந்தைகள் தான். குழந்தை பெற்றதன் மூலமா வந்தவங்க தான் வெள்ளையா இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்படி இல்லைங்க, அந்த கலப்பு இருக்குல்ல, அந்த கலப்பு ஆரியர்கள்கிட்ட. இப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள்கிட்ட எல்லா விதமான ஜெனடிக் பூல்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான கலப்பும் இருக்க தான் செய்யும். அதான் நீங்க என்ன சொன்னீங்க, இப்போ குண்டிகாட்டின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஆமா, ஆரியர்கள் உள்ள வந்து இங்க இருந்த பெண்களோட கூட்டிட்டாங்கன்னு சொல்ல வரீங்க. தமிழர்கள் வந்து வெளியில வந்தவங்க பொண்ணை கொடுத்து பிறந்தவன் தான் வெள்ளையாருமான்னு சொல்ல வரீங்க நீங்க. ஆமாங்க, எல்லா பக்கமும் கலப்பு ஏற்பட்டுருக்குல்ல. சொல்லுங்க பாரு. இல்லைங்க, கலப்பு ஏற்பட்டுருக்கு. இதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. நாங்க அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஆரிய கலப்புனால பிறந்தவன் வெள்ளையா இருப்பான், கரெக்டா? அப்போ அதாவது ஆரிய கலப்புனா காலத்துக்கு முந்தைய கலப்பு. இப்போ வந்து அந்த ஜெனடிக்ஸ் தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ ஆகும். அப்போ திடீர்னு ஆமா, அது நான் தான் சொல்றேன்ல, தமிழர்களுடைய நிறம் என்பது நம்ம சொல்லுவோம். உங்களுடைய நிறம் இந்த மாநிறம், அந்த மாநிறம் ரொம்பவும் கருப்பும் கிடையாது, ரொம்பவும் வெளுப்பும் கிடையாது. இதுதான் தமிழர்களுடைய இயற்கை நிறம். இதுதான் இருக்கிறவங்க. அதாங்க வெளியிலேருந்து வந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக கொடுத்துருப்பார்கள். அவர்கள்கிட்ட இருந்து பிறக்கக்கூடிய ஜீன்ஸும் அப்படியே கடத்திட்டு வரதானே படும். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆரியர்களோட அந்த வார்த்தையை என்னால் சொல்ல முடியாது, அந்த மாதிரி வந்தவங்க தான் வெள்ளையா இருப்பாங்க ஆரியர்கள்னு சொல்ல வர்றாரு. அதாவது நீங்க வந்து என்னன்னா பாரு, நீங்க அதான் சொன்னீங்க, மரபு ரீதியா நான் பேசுறேன், நீங்க அதை வந்து தனிப்பட்ட ரீதியா கொண்டு போறீங்க. தனிப்பட்ட ரீதியா நான் கொண்டு மரபு ரீதியா சொல்றோம். ஏன்னா அந்த மரபு ரீதியா சரி இருங்க, ஒத்துக்கிறீங்களா? இப்ப உள்ள ஆரியர்கள் வந்தாங்கிறது ஒத்துக்கிறீங்களா? அது அப்புறம் எப்படி பேசுறீங்க நீங்க? நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள அந்த ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல ஒத்துக்காமையே நீங்க ஒரு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு போறீங்க. சரி, அந்த ஸ்டேட்மெண்ட் நான் ஒத்துக்கல, நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஸ்டேட்மெண்ட் நான் அந்த ஸ்டேட்மெண்ட் ஒத்துக்கிட்டு தானங்க பேசிட்டு இருக்கேன். அதுல தான் நானும் பேசிட்டு. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் ஒத்துக்காம இருந்தீங்க முன்னாடி? நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒத்துக்கல, பட் நீங்க சொல்ற நீங்க ஒத்துக்காம இருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள சரி நீங்க
நீங்கள் வெள்ளையா இருக்கீங்க அப்போ ஆரிய கலப்புன்னு சொல்கிறத ஒரு மறைமுகமாக சூட்சமாக சொல்லிட்டு இருந்தா நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு குடும்பத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளில் ஒரு குழந்தை கருப்பாகவும் ஒரு குழந்தை சில வெளுப்பாகவும் இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன? ஆரியர்கள் நீங்கள் தான் சொன்னீங்க. அதே தான், பல இனங்களுடைய கலப்பு என்பது தமிழ் சமூகத்திலும் ஏற்பட்டிருக்கு. இது தமிழ் சமூகத்தில் மட்டும் ஏற்படலை, பிராமண சமூகத்தில் ஏற்பட்டிருக்கு, அது போக வட இந்திய சமூகத்தில் ஏற்பட்டிருக்கு. பிராமண சமூகம் ஆமாங்க. இப்போ இஸ்லாமியர்களோட வந்து வட இந்தியர்கள் கலக்கலையா? சரி, ஓகே. நீங்கள் முருகன் டாபிக் உள்ள வாங்கினீங்க அப்படியே. சரி, ஓகேவா? அப்போ என்னன்னா இந்த ஆரிய வருகை என்பது எந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கணும். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனட்டிக்கல் எவிடன்ஸ் மூலமாக கிட்டத்தட்ட 3000 ஆண்டு, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து 3000 ஆண்டுகள்ங்கிறது தான் வந்து ஒரு தோராய கணக்குகளாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போ அதுக்கான இப்போ பெட்டர்னல் சொல்லக்கூடிய அந்த ஆண்வழி மரபணு ஆய்வுகள் பண்ணும்பொழுது அது உறுதியாக்கவும் பட்டிருக்கிறது. பல நிறுவனங்களால் அது உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். அப்போ இவ்வாறு உள்ள வந்து கலக்கும் பொழுது அவர்களுடைய கருத்தியல், அவர்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய புரிதலும் இந்த மக்கள் மத்தியில் வந்து ஒரு பேச்சு பொருளாக கலந்து ஆயிருக்கு. அப்போ இந்த வருகைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம பார்க்கணும், இந்த வருகைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாற்றப்படாத தன்மைகளையும் நம்ம பார்க்கணும். ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்து தான் தமிழர்களுக்கான வழிபாட்டு மரபு, தூய்மையான தமிழர் மரபு எதுங்கிறத நம்ம முடிவு செய்ய முடியும். ஆரியர்கள் 3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க நீங்கள் சொன்னீங்க. ஆரியர்கள் அப்படின்ற வார்த்தை அல்லது ஆரிய கணப்பு இங்கே நடந்தது அப்படின்ற அந்த ஒரு வரலாற்று பதிவு, இவ்வளோ பெரிய வரலாறு நடந்திருக்கும்போது வரலாற்று பதிவு சங்க இலக்கியத்தில் எங்கே வருது? அதாவது சங்க இலக்கியத்தில் அதை பற்றி குறிப்பு கிடையாது, குறிப்பில்லை. ஓகேவா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சங்க இலக்கியங்கள முருகனுக்கு ஆரம்பம், இப்போ ஆரிய படை கடந்த அந்த வார்த்தையெல்லாம் வரும் பொழுது அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன், முடிச்சிடுறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்கன்னா முருகன் வந்து ஆறுமுகம்னு சொல்லி சங்ககால பழமையான நூல்களில் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. அதனால இல்லவே இல்லைன்ற முடிவுக்கு நீங்கள் வந்தீங்க. இப்போ நீங்களே சொல்றீங்க சங்க காலத்தில் ஆரிய கலப்பு நடந்ததுக்கான பதிவுகள் இல்லை அப்படின்னு. அப்போ நான் ஏன் ஆரிய கலப்பை நடக்கலைன்ற முடிவு வரக்கூடாது? ஒன்று. இன்னொன்று, ஆரியர் வருகையை பற்றி சங்க இலக்கியங்களில் இருக்கு, நீங்க அதை படிக்கல. ஆரியர் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழர்களுடைய மிக பழமையான 3 நிகண்டுகள் இருக்கு. அந்த 3 நிகண்டுகள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்களா சும்மா? இல்ல சொல்லுங்க நீங்க. திவாகர தமிழ் இலக்கியம் நீங்க தான் படிச்சிருக்கீங்க. திவாகர நிகண்டு, சூளாமணி நிகண்டு, பிங்கள நிகண்டு, 3 நிகண்டுகள் மிக பழமையான நிகண்டுகள். இதுல மிக பழமையான நிகண்டுன்னு போகும்போது திவாகர நிகண்டு வந்து மிக பழமையான நிகண்டு, 1000 வருஷத்துக்கும் மேற்பட்டது. அதுல ஆரியர் அப்படின்ற வார்த்தைக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆய்ந்தோர் உயர்ந்தோர். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஐயர் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, இது என்னன்னா ஆரியர், உயர்ந்தோர ஆரியர்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆரியர்கள்லாம் உயர்ந்தவர் நடந்து கிடையாது. இப்போ பாரி நல்லா படிச்ச உயர்ந்தவர் அப்படின்னா அவர் ஆரியர், படிச்ச உயர்ந்தவர் அப்படின்னா நான் ஆரியர், அவ்வளவுதான். அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்திருக்காங்க. ஒன்று. இன்னொன்று, நீங்கள் சொன்னீங்க 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரியர்கள் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு. சிலப்பதிகாரமும் 18 எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது? அது என்னங்க, ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. உங்களுடைய கணக்கே வரேன், சரியா? பேரிசை மரபின் ஆரியர் வணக்கி 18 வருது, சரியா? அந்த பாட்டு உங்களுக்கு நான் முழுசாக சொல்கிறேன். 40 தன்கோள் நெறியிற் தசைசால் சிறப்போடு பேரிசை மரபின் ஆரியர் வணக்கி நயல் இன் வன்சொல் யவனரை பிணித்து. அதாவது சேரன் செங்குட்டுவன் இங்கேருந்து படையெடுத்து போய் யவனரை பிணித்துனா கிரேக்கர்களோட சண்டை போடுறாரு. சண்டை போட்டுட்டு அதுக்கு முன்னாடி அவர் யார் கூட சண்டை போடுறாரு அப்படின்னா பேரிசை மரபின் ஆரியர் வணக்கி. ஆரியர்னா ஆரியரோட சண்டை போடுறாரு. எங்க போய் தெரியுமா சண்டை போடுறாரு? சேரன் செங்குட்டுவன் இமயமலை கீழே போய் சண்டை போடுறாரு. 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரியர்கள் இங்க வந்துட்டாங்க நீங்க சொன்னீங்க. 18 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரியர்கள் இமயமலைகளை தான் இருந்தாங்கன்னு 18 குறிப்பிடுது. ஒன்று. இன்னொன்று, அதே 18 என்ன சொல்லுதுன்னா பேரிசை மரபின் மிகப்பெரிய அரச மரபு அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க. ஓகேவா? அதை வந்து தனி ரேஸாக குறிப்பிடல. இப்போ 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரியர்கள் வந்தாங்க நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் என்னுடைய தமிழ் 18 புலவர் என்ன சொல்கிறாருன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இமயமலையில் தான் இருந்தான், நாம தான் போய் அவனை அடிச்சுட்டு வந்தோம்டான்னு என்னோட 18 புலவர் சொல்கிறார். சரி, இப்போ பாரி சொல்கிறத நான் ஏற்கனம்னா அதுக்கு சான்று இல்லை. 3000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் கலந்ததுக்கு சான்று இல்லை. நான் சொல்கிற சான்று இலக்கியத்தில் இல்லை, நான் இலக்கியத்தில் இல்லை, ஜெனடிக்கல் எவிடன்ஸை பேசிட்டு இருக்கேன். நான் ஜெனடிக்கல் எவிடன்ஸ் எடுத்துக்காம அதுதான், அதாவது அறிவியல் சான்றுகளை நம்ம அடுக்கும் பொழுது நீங்க வந்துட்டு இலக்கிய சான்றுகளுக்கு வருவீங்க. உங்களுக்கு அறிவியல் சான்று சொல்லுங்க. நான் தான் சொல்றேன் இல்லைங்க, இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஃபேக்ட். அறிவியல் எடுத்து காட்டுறேன், சொல்லுங்க. சொல்றேன், இருங்க. இதை மறுக்கக்கூடிய ஆய்வாளர்கள் நிறைய பேர் இருக்காங்களே. ஆமாம், சரி, ஓகே. இப்போ நம்ம கேள்வி என்னன்னா சரி, நீங்கள் அடுத்தது வாங்கலாம். புறநானூறு இல்லைப்பா, அதுக்கான அந்த சான்றுகள் இருக்குது. நான் வேணால் வந்து நான் அதை தனியாக ப்ரொடியூஸும் பண்ணுறேன். அது ஆய்வு அறிக்கைகள் இருக்குது. சரி, இப்போ ஆய்வறிக்கைகள் வந்து ஆரியர்கள் வந்தாங்கன்னு சொல்கிறீங்களோ அந்த ஆய்வறிக்கைகளை மறுக்கக்கூடிய மிகப்பெரிய இந்திய தலைவர்களான அம்பேத்கர் உட்பட நிறைய பேர் அதை எதிர்க்கிறாங்க.
அம்பேத்கர் ஜெனட்டிக்ஸை வச்சு அவர் எதிர்க்கல. அம்பேத்கர் வந்து ஜெனட்டிக்ஸ் வச்சு அது எதிர்க்கல. நான் பேசுகிறது ஜெனட்டிக் எவிடன்ஸு. நான் வந்து முன்னாடி சொல்லப்பட்ட கருதுகோள் ஆய்வுகளை நான் சொல்லலை. ஜெனட்டிக்கல் எவிடன்ஸில் இன்றைக்கி உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து சாம்பிள் எடுத்துகிட்டு போனால் இது மாதிரி ஸ்டெப்பி புல்வெளியிலிருந்து வந்த மக்களுடைய கலப்பு ஏற்பட்டிருக்கு இந்த மக்கள் மத்தியில் அப்படிங்கிறது வெளிப்படையான ஒரு உண்மை. அதை யாரும் அதை நான் காட்டுறேன்ட்டேன். அந்த ஆய்வறிக்கைகள் நான் ஒன்றும் இல்லை, இப்போ எடிட்டிங்கில் கூட நான் அங்கே போடுறேன். அந்த ஆய்வறிக்கைகளை ஃபுல்லாக யாரும் வேணா போய் படிச்சு அதை மறுக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. அதனால சரி, ஓகே, நீங்கள் எந்த ஆய்வையுமே மறுக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே இருக்காங்க செய்வாங்க. நான் தமிழ் இலக்கியத்துக்குள்ளே வரேன். நம்ம தமிழரை பற்றி பேசும்போது தமிழ் இலக்கியத்தில் ஆரியர் வந்திருக்காருங்கிறத நான் சேர்த்துக்கிறீங்களா? இப்போ எங்கே வந்து இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க வந்திருக்காங்கன்னு சொல்லலை. இமயமலையில் அங்கே அதுதான் நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன். இமயமலை கிட்ட போய் நாம அடிச்சோம், அவங்க இங்க வந்தாங்கன்னு இல்ல, நாம அவங்கள அடிமைப்படுத்தணும். இன்னொன்னு ஆரியர்களை நம்ம அடிமைப்படுத்தணும். நாம அவங்க அடிச்சோம். ஆமா, போய் அடிச்சுட்டு இமயமலையில நம்ம ஏன் இப்ப சும்மா போய் வம்புழுத்தணுமா? இருங்க. ஆமா, நம்ம இமயமலையில சேரன் செங்கட்டூன் கல் எடுத்துட்டு வந்தா கண்ணகி கோயில் கட்டினாரு. அப்பதான் ஒரு நார்த் இந்தியா ஏன் கண்ணகி கோயில் கட்டும் பொழுது கிளை கதைக்குள்ள அதாங்க அந்த கிளை கதை என்னன்னு சொல்லுங்க முழுசா. அந்த கிளை கதையை முழுசா சொல்லுங்க. ஏன் போய் அவனை அடிக்கணும் சொல்லுங்க. ஏன்னா இமயமலையில இருந்து கல் எடுத்துட்டு வர போறாரு. அதுக்கு ஏன் இமயமலைக்கு போறாருன்னா அங்க இருக்கக்கூடிய மன்னன் கண்ணகியோடைய கதையை வந்து மறுதளித்து பேசினான். சரி, கேள்வி இது அது இருக்கு, சிலப்பதிகாரத்திலே இருக்கு. நான் எடுத்து காட்டுறேங்க. நீங்க வந்து நான் இப்ப காட்ட முடியாது. அது ஏன்னா முருகனோட டிபேட்டுக்கு வரேன், நீங்க சிலப்பதிகாரத்துக்குள்ள போறீங்க நீங்க. ஆனா இல்ல நீங்க தான் ஆரியர் பத்தி போனீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆரிய மன்னன் கண்ணகியை வந்து இழிவாக பேசியதாக தகவல் அறிந்துதான் அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் அந்த நடவடிக்கை ஏற்படுது. சரி, கிரேக்கர்களோட சண்டை போட்டாலும் அடுத்த லைன் வருது. கிரேக்கர்கள் அசிங்க போட்டுனாங்க. கிரேக்கர்கள் இங்கே உள்ள வந்து எதுக்குள்ள வந்தாங்க? பிஸ்னஸ் பேஸ்டாக வந்தாங்க. அது அவங்களுக்குள்ள ஏதாவது பேஸ்டாக வந்தவங்க கூட சண்டை போட்டாரு. ஏங்க இன்னைக்கு இப்போ பிஸ்னஸ் பேஸ்டாக வர எல்லாரோட சண்டை போடுறதில்ல இன்னைக்கு இருக்க அரசாங்கங்கள். நம்ம பிசினஸ் பேஸ்டா வர வெளிநாட்டு பன்னாட்டு நிறுவனங்களோட நம்ம சண்டை நடந்துருக்குது. ஆமாங்க, யவனர்களுக்கும் தமிழர்களுக்கும் போர் நடந்திருக்குன்னா யவனர்கள் இங்க உள்ள வந்திருந்தாங்க. அவங்க வந்தாங்கன்னு சொல்லுங்க. அதான் சேரநாடு இந்த தமிழர்களுடைய பகுதிக்குள்ள வந்துட்டாங்க. நார்த்ல சண்டை நடந்திருக்குது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அங்க போய் சேரன் செங்கட்டூர் சண்டை போட்டாரு. தமிழ்நாட்டிலையுமே யவனர்களோட போர் செஞ்சிருக்கோம்ல, வரலாறுல பதிவுகள் இருக்குல்ல. யவன வீரர்கள் தமிழர்களுடைய படைகள்ல இருந்திருக்காங்க. யவன பெண்கள் வந்து தமிழர்களுடைய அந்த புறங்கள்ல இருந்திருக்காங்கிற குறிப்புலாம் நமக்கு இருக்கு. சிலப்பதிகாரத்துல ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களா? அதை காட்டுங்க. நான் அதை இப்ப காட்ட முடியாது, ஆனா நான் எடுத்து காட்டுறேன். கண்டிப்பா இதுல வந்து நான் காட்டுறேன் அதை. சரி, அடுத்தது இந்த ஆரியர்கள் வட்டத்திலேயே அடுத்து வரேன். நீங்கள் வந்து இந்த வேதங்கள், இந்த ஆறுமுகம், இது எல்லாமே வந்து ஆரியர்கள் தான் நமக்கு கொண்டு வந்து திணிச்சாங்கன்ற வார்த்தை. ஆமாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், பேரிசை மரபின் ஆரியர் கணக்கின்னு சொல்லி 10 பாடுதா. ஆனால் தமிழ் இலக்கியத்தில் மிக பழமையான இலக்கியம் புறநானூறு. நீங்கள் ஏற்கிறீங்க. அதில் முக்கட் செல்வர் நகர்வலம் செய்யற்க இறைஞ்சுக அப்படின்னு சொல்லி பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதியினுடைய பாடல்ல புறநானூறுல வருது. என்ன சொல்றாங்கன்னா, 3 கண்ணு கொண்ட சிவன் வந்து ஊர்வலமா வரும்போது மட்டும்தான் உன்னுடைய தலை வந்து சாயணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆரியர்கள் எங்க இருக்காங்க? நார்த்ல இருக்காங்க. சிவனுக்கு 3 கண்ணுன்ற நம்பிக்கை எங்க இருக்குது? இங்க இருக்குது. ஆரியம் இங்க வரதுக்கு முன்னாடி அந்த நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கு. சிவனுக்கு 3 கண் அப்படிங்கிறீங்களே, அந்த முக்கண் அப்படிங்கிறது அந்த கண் எதை குறிக்கிறது? அதை எதை குறிக்கிறது சொல்லுங்க. முதல்ல முக்கண் பிசிக்கல் ஐயா, பிசிக்கல் ஐயா, 2 ஐயுமே குறிக்குது. நான் சொல்ல ஸ்பிரிச்சுவலை. ஆனா நீங்க அதாவது அதாங்க ஒரே கதைகளா இருந்தாலும் அது புரிந்து கொள்ளக்கூடிய விதங்கள் வேற வேறையா இருக்குல்ல. தலையில வந்து அப்படியே ஒரு கண் இருக்குங்கிறது எப்படி இருக்கு? அவங்க வந்து சிந்தனையை வந்து முக்கண்ணு சொல்றது என்னது? சித்தர்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் சொல்லுவாங்க, மக்கள் வந்து நெற்றி கண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதை சொல்லல. ஆனா 3 கண் சிவனுக்கு இருந்தது அப்படின்ற. ஆமா, அது எல்லாருமே ஏத்துக்கிறோமே, நாங்களே ஏத்துக்கிறோம். ஆரியர்களோட நீங்க தான் சொன்னீங்க. இப்போ அதாவது சிவனுடைய கண்ணு 3 கண்ணுங்கிறது வந்து இப்ப நான் சொன்னது வந்து முருகனுக்கு 6 தலை 6 கைகள்ங்கிறத நான் சொன்னேன். என்ன நீங்க சம்மந்தமே இல்லாம சிவனுக்கு 3 கண்ணு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு சிவனுக்கு இல்ல, நான் சொல்லல, வேணா வீடியோ போய் செக் பண்ணி. சரி, ஓகே. நான் சொல்லல சிவனுக்கு 3 கண்ணுங்கிறது என்னுடைய நம்பிக்கையே கூட. ஏன்னா நானே வந்து பல இடங்களில் வந்து அந்த 3வது கண்ணுங்கிறது வந்து மெய்ஞான கண்ணை குறிக்கிறது, மனது கண்ணை குறிக்கிறது. நம்ம ஒரு 2 பிசிக்கல் ஐல பார்க்கறத விட ஸ்பிரிச்சுவல் ஐல பார்க்கணும் ஒரு விஷயத்தங்கிறது குறிக்கிறது. நானே பல இடங்களில் பேசியிருக்கேன். நான் பேசுனது பலருக்கும் தெரியும் கூட. சரி, ஆரிய வருகைக்கு முன்னாடியே இருங்க பேசிக்கா வந்துட்டு ஆரிய வருகைக்கு ஆமா சிவன், நான் வந்து சிவனை வந்து ஆரிய கடவுள்னு சொல்லியே. நீங்க சிவனுடைய புள்ள இல்லைன்னு சொன்னீங்க. சிவனுடைய புள்ள இல்லைன்னு சொன்னாங்க. இந்த கதைகள் தானங்க வேற. சரி, அப்ப புள்ள இல்லன்றதுக்கு நீங்க ரெஃபரன்ஸ் காட்டுங்களேன். ஓகே, இப்போ அதுக்குள்ள நான் வரேன். சரி, இப்போ சிவன் வந்து முருகனோட அப்பா இல்லை அப்படிங்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் தானே? ஆமாம், எதானே கேட்டீங்க. இப்போ நான் காட்டுறேன், இதுக்கு பதில் சொல்லுங்கள். முருகனுடைய பிறப்புகளை பற்றி புராணங்கள் பல கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்கு. புராண கருத்துக்கள் சொல்லுது. சமஸ்கிருத புராணம். அதான்
அதில் வந்து ஒரு நிமிஷம் பாரு. இருங்க நான் சொல்ல விடுங்க தயவு செஞ்சு. நீங்கள் என்ன பேச மறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என் கருத்து வராதுங்க. முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத புராணங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வால்மீகி ராமாயணத்தை முதல்ல இதில் காட்டலாம். ஸோ வால்மீகி ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லப்படக்கூடிய கதை, இதில் இந்த கதைகளை நான் சொல்லிடுறேன். இது வந்து எதையும் புண்படுத்தும் விதமாக இல்லை, பட் இது அங்கே இருக்கக்கூடிய கருத்தை அப்படியே நான் பதிவு பண்ணுறேன். இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா வால்மீகி ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் சிவன் மற்றும் பார்வதிக்கு வந்து அவர்கள் வந்து இணைகிறார்கள். இணையும் பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராற்றல் என்பது உருவாகுது. அந்த பேராற்றல் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்துருச்சுன்னா அதோடைய சக்தி என்னாச்சு சரி அதோடைய அந்த டேரெக்டாக வந்துருச்சுன்னா அதோடைய சக்தி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அதை நீங்கள் டேரெக்டாக இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இந்திரன் இவங்கெல்லாம் போயிட்டு சிவன்கிட்ட முறையிட்டு அந்த சக்தியை வந்து எடுத்து கொண்டு போயிட்டு கங்கை கிட்ட, ஏன்னா அதை அக்னி கிட்ட கொடுக்குறாங்க. அக்னியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சக்தியை வந்துட்டு கங்கையில் கொடுக்குறாங்க. கங்கை சரவண பொய்கையில் போகுது. அதுக்கப்புறம் அந்த ஆற்றல் வந்து இப்போ கார்த்திகை பெண்கள் வந்து அந்த 6 குழந்தைகளாக மாறுது. அந்த 6 குழந்தைகளுக்கு அவங்க பால் கொடுக்குறாங்க. இது வந்து வால்மீகி ராமாயணத்தில் இருக்கக்கூடிய கதை. அப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த 6 குழந்தைகளை கட்டி அணைச்ச உடனே ஒரு உடல் 6 தலைகள் 6 கைகளோட கார்த்திகேயன் வந்து சண்முகனாக தோன்றுகிறார். இது வந்து வால்மீகி ராமாயணத்துடைய கதை. சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய கருத்து. இப்போ மகாபாரதத்தில் வனப்பறவை அப்படின்னு, அதாவது வனப்பிரவேசம்ங்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மகாபாரத புராணம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா முருகன் அக்னிக்கும் சுவாகாதேவிக்கும் பிறந்தவர்னு சொல்லுது. இப்போ இந்த கதையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் சிவபெருமானே வரல. இந்த மகாபாரத கதையில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அக்னி வந்து யாகம் வளர்க்கக்கூடிய சப்த ரிஷிகளுடைய மனைவிகள் மீது அவருக்கு வந்து ஒரு ஆசை ஏற்படுவதாக சொல்கிறாங்க. அந்த ஆசையின் காரணமாக அந்த பெண்களை வந்து அடையணும்னு நினைக்கிறாருங்கிறாங்க. அது வந்து முடியாது அப்படிங்கும்போது சுவாகாதேவிக்கு அக்னி மேலே ஒரு காதல் இருக்கு போல். அவங்க என்ன பண்ணுறாங்க, சப்த ரிஷிகளுடைய மனைவிகளுடைய தோற்றத்தை அவங்கள மாதிரி ஒவ்வொரு சப்தரிஷியும் உங்களுக்கே தெரியும் முனிவர்கள், அவங்களுடைய மனைவிகளாக தோற்றத்தை ஒவ்வொரு மனைவியாக சுவாகாதேவி வந்து பெற்று வராங்க. அப்படி பெற்று வரும்பொழுது அருந்ததி, அதாவது இவருடைய அவர் என்ன வசிஷ்டர் அதுங்க, அதான் அவர் அருந்ததி, அவர் அந்த வசிஷ்டர் தான். வசிஷ்டருடைய மனைவியாக இருக்கக்கூடிய அருந்ததி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கற்பில் சிறந்தவர் அப்படிங்கிறனால அவங்களுடைய வடிவத்தை மட்டும் சுவாகாதேவியால் எடுக்க முடியல. இப்படி இவங்களுக்கு வந்து அந்த ஒவ்வொரு முறையும் சுவாகாதேவியோட இது பண்ணும் பொழுது அக்னியோடைய சக்தி அது வந்து அதில் வேறு மாதிரி இருக்குது. அக்னியோடைய சக்தியை வந்து ஒவ்வொரு பானையிலையும் வந்துட்டு சுவாகாதேவி கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பானையை வந்து அடுத்து வந்து முருகனாக உருவாகிறதா இந்த கதை வந்து தொடருது. இது வந்து மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கதை. நான் அடுத்த ஒரு சின்னதை முடிச்சிடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குமார சம்பவம்னு சொல்லி முருகனுடைய பிறப்புக்குனே தனியாக ஒரு இது இருக்குது. இதில் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி தான். ஆனால் இதில் வந்து இதில் என்ன கதை வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் வந்து இல்லறவியலில் இருக்கும் பொழுது அவங்க வந்து சிவனுடைய சக்தி என்ன சக்தி வீடியோ நானும் பார்த்தேன், அவர் இதெல்லாம் சொல்லியிருந்தார். அவருடைய சக்தி, அந்த சக்தியை வந்துட்டு அக்னி வந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போயிட்டு கங்கையில் வந்துட்டு கலக்கிறாரு. இந்த கங்கையில் கார்த்திகை பெண்கள் நீராடி கொண்டிருக்கிறார்கள். அதனால் கார்த்திகை பெண்கள் கருவுற்று அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து முருகன் அப்படிங்கிற கதை இருக்குது. இப்போ இது மாதிரி சொல்கிற கதைகளில் இதில் இன்னொன்று போக சங்க இலக்கியமாக நீங்கள் எடுத்து காமிச்ச உங்களுடைய திருமுருகாற்றுப்படையில் வரக்கூடிய கதை என்னன்னா நெற்றி கண் திறக்கிறாரு. அதுதான் நம்மளுடைய திருமுருகாற்றுப்படையில், அதான் நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படையில் வரக்கூடிய கருத்து என்னன்னா சிவனுடைய நெற்றி கண் வந்து திறக்கப்படுகிறது. அந்த நெற்றி கண்ணிலிருந்து வந்து தீப்பிழம்புகள் வருது. அந்த தீப்பிழம்புகள் வந்து உங்களுக்கே தெரியும், அதே இந்திய கதை தான். திரும்ப இது போயிட்டு சரவண பொய்கையில் வந்து குழந்தையாக இது வந்து திருமுருகாற்றுப்படையில். பரிபாடலில் கதை வேற. பரிபாடலில் கதை என்னவா வருதுன்னு பார்த்தீங்கன்னா காமன் வந்துடுறாரு அங்கே. எங்க இதில் பரிபாடலில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வந்து காமனுடைய அம்பு எய்யப்படுகிறது, அதில் கோவப்படுறாரு, அப்போ கண் திறக்கிறாரு, அதில் வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிபாடலில் வரக்கூடிய கதை வந்து கொஞ்சம் கேட்பதற்கு நமக்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்கக்கூடிய கதையாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா இதில் வந்து அந்த அக்னி வந்து இந்த புணர்தல் இந்த இதெல்லாம் வருது, அந்த சுவாகாதேவி இந்த விஷயங்கள்லாம் வருது. அப்போ பரிபாடலில் ஒரு கதை. பரிபாடலில் என்ன சொல்கிறாங்க, சிவன் மகன் சொல்கிறாங்க. அதான் அதில் சிவன் மகன் சொல்கிறாங்க. பரிபாடலில் சிவன் மகன் சொன்னாலும் அதில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்னி வந்து அந்த ஆசைப்பட்ட இந்த கதைகள் இதெல்லாமே வந்துட்டு பரிபாடல்லையும் வந்துடுது அந்த பாடலில். அப்போ முருகனுடைய பிறப்புக்கு இந்த புராண செய்திகள் ஒன்னொன்று வெவ்வேறு இருக்குது. இப்போ இதில் எது உண்மையான கதைன்னு தான் நான் கேட்குறேன். இது சொல்லுங்கள், இதில் எது உண்மையான கதை? முதல் விஷயம்,
வியூவர்ஸுமே நான் சொல்லிக்க விரும்புறது, நான் சொன்ன இந்த ஆறுமுகம், பன்னீர் தோல், ஈராறு செவின்ற முருகன் வந்து தமிழ் இலக்கியம் எனக்கு ரெஃபர் பண்ண முருகன். சரியா? அதனால தான் நான் தமிழ் இலக்கியத்தின் அடிப்படையில் முருகன் இப்படி தான் அப்படின்றத நான் ஏற்றுக்கிறேன். ஓகேவா? அட் த சேம் டைம் ஒருவேளை தமிழ் இலக்கியம் வந்து மாற்றி இல்லைப்பா அவர் முப்பாட்டன் தான் அவர் குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த மன்னார் சொல்லியிருந்தா 100% இன்னைக்குனா பாரிசாலன் பக்கத்தில் நின்று பண்ணுறது மாற்றுக்கிறது. ஆனால் என் தமிழ் இலக்கியம் எனக்கு இப்படி தான் சொல்லுது. நீங்கள் குறுக்க வந்து 3 சமஸ்கிருத இலக்கியங்களை கொண்டு வந்தீங்க. நான் 100% நான் சொல்கிறேன், உங்களுக்கும் சமஸ்கிருதம் தெரியாது, எனக்கும் சமஸ்கிருதம் தெரியாது. அதனால மூலச்சான்றுகளை வந்து எவனோட நாள் பகுத்து ஆராய முடியாதோ அதுக்குள்ளே நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது. இன்னொன்று இருங்க, சமஸ்கிருத இலக்கியங்களை நான் டிஃபைன் பண்ண தயார். அங்கே சரி, அதெல்லாம் டிஃபைன் பண்ண திருமுருகாற்றுப்படையில் ஒரு கதை இருக்குது, பரிபாடலில் ஒரு கதை இருக்குது. இதில் எந்த கதை உண்மை? பரிபாடலில் இருங்க, பரிபாடலில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஆற்றுப்படை விரிசடை பொறை இருங்க. விரிசடை பொறையுழுத்து விழுநிகர் மலரேய்ப்ப தனிவுற தாங்கிய தனிநிலை சலதாரி மணிமிரற்று அன்னருக்கு மதியார பிறந்தோயினி. நீங்கள் என்ன கதை சொன்னீங்க பரிபாடலில்? நான் சொன்ன கதை தான். அதான் என்ன கதை சொன்னீங்க, சொல்லுங்கள். அதான் அந்த அக்னி, அந்த அக்னியோட அந்த சுவாகாந்த இந்த தேவி, இந்த கான்செப்ட்லாம் அதில் வரும். சில விஷயங்கள் தேவி கதைகள் வரும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? பரிபாடல் அப்படி வரல. பரிபாடலில் வந்து விரிசடை பொறையுழுத்து விழுநிகர் மலரோயினி. அது விளக்கமும் சொல்லிடுங்க. விளக்கம் சொல்கிறேன். விரிசடை பொறையுழுத்து சிவனுடைய கண்ணிலிருந்து தனி ஊரை தாங்கிய தனிநிலை சலதாரி, அந்த நெருப்பு கங்குகளை தாங்கிய சலதாரினா கங்கைன்னு அர்த்தம். அந்த நெருப்பு கங்குகளை தாங்கிய கங்கை மணிமிடற்று அன்னருக்கு மதியார பிறந்தோயினி. மணிமிடற்று அன்னர்னா விஷத்தை கண்டத்தில் தாங்கிய சிவனுக்கு மதியார பிறந்தோயினின்னு தான் வருதே தவிர இதுலேயும் கார்த்திகை பெண்கள் கருவுற மாதிரி தான் வரும். இல்லை, பரிபாடல் அப்படி தான் வருது. பாடல் காட்டுங்க, நான் எடுத்து காட்டுறேங்க. ஆனால் வந்து பரிபாடல் அப்படி தான் வருது. இந்த கதைகள் நான் எடுத்து காட்டுறேன், கண்டிப்பாக எடுத்து போடுறேன். அதை இப்போ என்கிட்ட ரெஃபரன்ஸில் நான் அதை எடுத்து போடுறேன்ட்டு நான். ஆனால் உங்களுக்கே தெரியும், திருமுருகாற்றுப்படையிலையும் பரிபாடலும் வெவ்வேறு கருத்துக்கள் பதியப்பட்டிருக்கு. நீங்கள் இது இந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு வேணால் இதை நீங்கள் கட் பண்ணிட்டு போகலாம். பட் கண்டிப்பாக ரியாலிட்டி வெளியில் வரும். அதில் உங்களுக்கு இதில் பரிபாடல்ல இப்போ பாருங்க, அதாவது கார்த்திகை பெண்களுக்கு பிறக்கிற கதை ஒன்று இருக்குது, கார்த்திகை பெண்கள் பால் கொடுக்குற கதை ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? அதே போல் சிவன் உமை வந்து சேரும் பொழுது ஒரு கதை இருக்குது. சிவன் இமயவிலே, அதாவது பார்வதியை பற்றியே கணக்கிலே இல்லாமல் ஒரு கதை இருக்குது. இப்போ இது ரெண்டுலேயுமே வெவ்வேறு கதைகள் இருக்குது. இந்த 2 வெவ்வேறு கதைகளில் எந்த கதை உண்மை கதைன்னு தான் நான் கேட்குறேன். அது ரெண்டுமே ஒரே கதையாக இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டும் வேறு கதை. ரெண்டுக்குமே டீட்டெயில்ஸ் வேறு மாறுது. சின்ன டிஃப்ரென்ஸை நீங்கள் வச்சு அப்போ அது எது உண்மைன்னு கேட்குறேன். நான் எது உண்மைன்னு தான் கேட்குறேன். எது உண்மைனா எனக்கு புரியல. ஏதாவது சின்ன டிஃப்ரென்ஸ்னா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் பட்டு சொல்லுனேன், அது நெற்றிக்கல்லேருந்து வந்து கங்கையில் விழுந்து அதை இது இங்கே பாருங்க, புராண செய்திகளில் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அது சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தால் தப்பு இல்லை அப்படிங்கிறீங்க. எப்படிங்க ஒரு உண்மையை சொல்லும் பொழுது முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் எப்படி வரும்? சரி, ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி பரிபாடலும் திருமுருகாற்றுப்படையுமே வந்து ஆரிய கல்பனை எழுதுன்னு புறந்தள்ளிறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்களே ஒரு வீடியோவில் சொன்னீங்க, கம்பர் வந்து ராவணனை சப்போர்ட் பண்ணி அவர் ஒரு தமிழர் அப்படின்றத கம்பர் காட்டினார் அப்படின்னு. முருகன்கிட்ட வாங்க, நீங்கள் முருகனுக்கு தான் வரேன். இல்லை நீங்கள் கம்பரை வந்து அந்த அளவுக்கு தமிழுக்கு உகந்தவரை நீங்கள் எடுத்து பேசுனீங்க. இப்போ நான் சொல்கிறேன், முளரி மேல் வைகுவான் முருகன் தந்த அத்தளரியல் பாகத்தான் அப்படின்னு. அதாவது முருகனை தந்த தளரியல் பாகத்தான்னா பாதி பாகத்தை உமையவளுக்கு தந்த சிவனுடைய மகன் முருகன் அப்படின்னு கம்பர் சொல்றார். தடக்கையை அழியான் அளவி ஒன்று ஆவரை அன்றி. கம்பருடைய காலம் என்னங்க, சங்க காலமா? கம்பருடைய காலம் இப்போ 800-900 அவரு இப்போ காலத்தால் பிற்பட்டவர். ஆமாங்க, காலத்தால் பிற்பட்ட கதைகளே நீங்க திரும்ப திரும்ப எங்ககிட்ட வந்து காமிச்சிட்டே இருக்கீங்க. காலத்தால் இந்த புராணம் சரி ஓகே. இப்போ நான் சொன்னதுல திருமுருகாற்றுப்படை மற்றும் பரிபாடலுக்கு முந்தியது தான் அந்த சான்ஸ்கிரிட் விஷயங்கள்லாம். நான் உங்களுக்கு நம்ம தமிழோட பழைய சமஸ்கிருதம் எல்லாத்தையும் பழமைன்னு சொல்லலை. இல்லை, இதை விட பழைய வால்மீகி ராமாயணம், ஸ்கந்த புராணம், இந்த புராண கருத்துக்கள் முன்னாடியே வந்திருக்கா இல்லையா? அந்த புராண கருத்துக்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கு திருமுருகாற்றுப்படை பரிபாடல் காலகட்டத்திலங்கிற. இலக்கியத்தை விட பழமையான இலக்கியம்னு நீங்க சொல்றீங்களான்னு கேட்குறேன். அதாவது பாருங்க, தமிழ் இலக்கியங்கள் பழமையானது இருக்கு. இப்போ தொல்காப்பியத்தை வந்து மேட்சுக்கு நான் கூப்பிடல. தொல்காப்பியத்துக்கு பழமையான சான்ஸ்கிரிட்ல ஒரு மண்ணும் கிடையாதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். ஆனால் திருமுருகாற்றுப்படையில் இருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் சமஸ்கிருத கருத்துக்கள்ங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். அந்த பாடல்கள் அதுக்கு முன்னாடி இருக்குங்கிற. நான் திருமுருகாற்றுப்படைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸுக்கும் நான் போனேன். சிலப்பதிகாரத்துலாம் போகும்போது நீங்கள் அதையும் எதுக்கு மறுக்கிறீங்க? நீங்கள் புறநானூறு திருமுருகாற்றுப்படை சிலப்பதிகாரம் என்ன புரியல எனக்கு. இல்லைங்க, நீங்கள் திருமுருகாற்றுப்படைக்கு முன்னாடி புராண கருத்துக்கள் வந்தது நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், ஓகேவா? அப்போது இதை விட பழமையான, அதாவது திருமுருகாற்றுப்படை காலகட்டத்தில் புராண கருத்துக்களும் இருக்குது, தமிழர்களுடைய கருத்துக்களும் இருக்குது, 2 கலந்து இருக்குங்கிற. நான் சரி, நீங்கள் திருமுருகாற்றுப்படை ஏற்றுக்கல. சரி, நான் உண்மையான ரொம்பலாம் போனாங்க. அதே திருமுருகாற்றுப்படையில் முருகனோட வழிபாட்டை பற்றி என்ன சொல்லுது? நீங்கள் சொல்லுங்களேன்.
சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஒரு வெள்ளாட்டை அறுத்து அதோடைய ரத்தத்தை படையல் பண்றதுங்கிறது இருக்கா இல்லையா? இருக்கு. அதை நம்ம செய்யலாமா வேண்டாமா? தாராளமா செய்யணும். ஆனா அது வந்து யாரு பண்ணது நீங்க சொல்ல வரீங்க? அது யார் பண்ண சொல்லல. சொல்லுங்க. நம்ம விட்டுட்டோம். பட் அது வந்து எதனால அந்த வழிபாடு விட்டோம்னு நீங்க சொல்ல வரீங்க? சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். நீங்க தான் ஒரு சொல்லுவீங்களா? எதனாலனா ஏதாவது இவங்க உடான்ஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க, அப்படிலாம் செய்யக்கூடாதுங்க, முருகனுக்கு வந்து அசைவம் ஒத்துக்காதுங்கன்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படி காலமா போயிருக்கும். அசைவம் ஒத்துக்காதுன்னு உடான்ஸ் அடிச்சு விட்டுருப்பாங்க. சொல்ல வரீங்க? சரி, இருங்க நான் வரேன். திருக்குறள்ல புலால் உண்ணாமை அப்படின்னு ஒரு அதிகாரமே. ஆமாம். ஆடு பலி கொடுக்கக்கூடிய சடங்கு சங்க காலத்துல இருந்தது. பின்னாடி வந்த நம்மளுடைய தமிழ் புலவர்கள் உன்னுடைய ஊனை வளர்க்கறதுக்காக ஒரு உயிரை பலி கொடுக்காதடான்னு சொன்னதுனால அதை விட்டுருப்போம். ஒண்ணு. சரி, நம்ம விட்டுட்டோமா? இருங்க, நம்ம விட்டுட்டோமா? நம்ம உடலை சொன்னதுனால குறைஞ்சபட்சம் வழிபாடு விட்டுருப்பாங்க. ஏங்க, முருகனை நாங்கள் எப்படி இப்போ வழிபடுறோமோ அதே வழிபாட்டை நான் கருப்பு சாமிக்கு இன்னைக்கு வழிபட்டு இருக்கேன். எங்களோட குலதெய்வத்துக்கு நான் வழிபட்டு இருக்கேன். எப்படி இந்த சாமிக்கு நான் இப்படி வழிபடும் போது அந்த சாமிக்கு நான் ஏன் வழிபடாம விட்டுருக்க போறேன்? சரி, அப்ப பெருங்கோயில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நீங்க அதை தடுத்துட்டீங்க. இதுதான் உண்மை. யார் தடுத்தா? எப்படி தடுத்தா? ஏதோ ஒரு காலத்தில் தடுத்திருக்கீங்க. யார் தடுத்தா? ஒரு ஆளா தடுத்திருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து தடுத்திருப்பீங்க. பேச முடியாது பாரு, நீங்க போற போக்குல 10 பேசிட்டு இருக்கீங்க. யாரும் என்னோட குலசாமிக்கு நான் இன்னைக்கு கிடா வெட்டுறேன், யாரும் தடுக்கல. ஏன்னா என்னோட குலசாமிக்கு நான் மட்டும் தான் உள்ள போய் பூஜை செஞ்சுட்டு இருக்கேன். தடுக்கலன்னு சொல்லாதீங்க. குலசாமிக்கு அடுத்து நான் வரேனே. சரி, குலசாமிக்கு இருக்கட்டும். நீங்க முதல்ல சொல்றீங்க முருகனுடைய இந்த ஆடு பலி கொடுக்கக்கூடிய சடங்கை நாம விட்டதுக்கு காரணம் யாரோன்னு சொல்றீங்க. யாரோ இல்ல, பிராமணர்கள். இந்த மதத்துக்குள்ள வந்துட்ட ஏங்க ரெஃபரன்ஸ் வாங்க. இந்த கோயிலுக்குலாம் போவோம். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கே இதில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே, திருப்பரங்குன்றத்தில் இஷ்யூ நடந்துச்சுல. என்ன இஷ்யூ? விளக்கேற்ற இஷ்யூ. அதுக்கு முன்னாடி என்ன இஷ்யூ? அதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லுங்க என்னன்னு. அங்கே மேலே இருக்க தர்கால கெடா வெட்டுறதானே இஷ்யூ ஆகுது. இஷ்யூ அது யார் தடுத்தா? நான் நம்ம ஆளுக்கு தான் தடுத்தாங்க. நம்ம ஆளுக்குன்னா யார்? அந்த நம்ம ஆளுக்கு தான் தடுத்தாங்க. என்ன யார்? தமிழர்கள். அந்த கோயில் நிர்வாகம் சொல்லுங்க. சரி, கோயில் நிர்வாகம் யார் கையில் இருக்கு? யார் கையில் இருக்கு? யார் கையில் சொல்லுங்க நீங்க. சரி, இப்போ வந்து திருப்பரங்குன்றத்தில் கெடா இருக்கிறது தப்பு இல்லை நீங்க சொல்ல வரீங்களா? ஆமாங்க, தப்பு இல்லை. அதான் முருகனை தானே வழிபட்டு போறாங்க. அறுக்கிற தப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமாங்க, தப்பு இல்லைன்னு தான் சொல்றேன். ஏங்க, முருகனுக்கு அப்படிதானங்க வழிபட்டுருக்கோம். அப்புறம் முருகனை அப்படிதான் வழிபட்டுருக்கோங்கிற வழிபட்டோம். ஆனா அதை நம்ம கைவிட்டதுக்கு காரணம் தான் நீங்க சொல்றது ஏற்புடையதா இல்ல. சும்மா போற போக்குல பிராமணர்கள் பண்ணாங்க. இப்ப கண்ணு முன்னாடி பிராமணர்கள் தான் தடுக்கிறாங்க. இப்ப தடுக்கிறாங்க. ஓகேங்க, அப்ப தடுத்தது யாரு? இப்ப தடுக்கிறவனே கேட்கறதுக்கு துப்பு இல்ல. அப்ப தடுத்தவன் யாருன்னு கேட்டுருக்கீங்க. எமோஷனல் ஆக கூடாதுன்னு சொன்னீங்க. நான் தான் தெளிவா. இப்ப தடுக்கிறது யாரு? இப்ப தடுக்கிறது யாரு சொல்லுங்க. அந்த டோன் அதெல்லாம் இப்ப தடுக்கிறது யாரு? இப்ப தடுக்கிறது கோயில் நிர்வாகம். வாங்க போய் தடுப்போம். போய் தடுப்போம். அது இல்லைங்க. இங்க பாருங்க, சங்க இலக்கியத்திலேயே முருகனுக்கு வந்து நாங்க கெடாலாம் பலி கொடுத்து. சோ அதனால இந்த மலையில வந்து ஒரு இடத்துல பலி கொடுக்கறதுல எந்த வித குறைபாடும் கிடையாது அப்படின்னு சொல்லலாமே. நான் வரேன், பாரி கூட கெடா இருக்கிறதுக்கு நான் வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி புலால் உண்ணக்கூடாதுன்னு சொல்ல வள்ளலாரியும் நீ வந்து உன் குலதெய்வத்துக்கும் சாமிக்கும் ஆடை அறுத்த அப்படின்னா உன் குலமே நாசமா போயிடும்னு சொன்ன சிவவாக்கியரையும் தூக்கி குப்பையில போடுறதுக்கு பாரிசாலன் தயாரா? அதாவது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும்ங்கிற குரலை நீங்க தூக்கி குப்பையில போட்டுருவீங்க. அதாவது அதுக்கு பொருள் என்னன்னா, இந்த வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானூரே தெய்வத்துக்கு நிகராக வைக்கப்படுவார்கள்ங்கிற அந்த குரலை தூக்கி வச்சிருவீங்க. அதை வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டீங்க. ஆனா அந்த புலால் மறுப்பது பற்றியான குரட்பாக்களும் அது துறவுக்கு கீழே வரக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம முழுமையா ஏற்கணும்ங்கிறீங்க நீங்க. நான் அதை அவர் சொல்ல ஏற்கலைன்னு சொல்லிங்க. அதை வந்து அந்த கருத்தை நான் ஆமோதிக்கிறேன். துறவுக்கு அவர் சொல்றாரு. என்ன துறவுக்கு தான் துறவுக்கு கீழே தான் அது வருது. அந்த எப்படி துறவுக்கு கீழே அப்படி வருது சொல்லுங்க ரெஃபரன்ஸ். அது துறவுக்கு கீழே தானங்க அது எழுதப்பட்டிருக்கு. அதுல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு குறள் நீங்க எடுத்து படிங்க. அதுல என்ன சொல்லியிருக்காரு? ஒவ்வொரு குறள் ஆமா இல்ல இல்ல துறவிகளா இருக்காங்க இங்க திருடுறாங்க. அதுதான் இங்க பிரச்சனை. இல்ல இல்ல இங்க பிரச்சனை மட்டும்தான் புலால் உண்ணாமை வருதுன்னு எங்கேயும் சொல்லல. சரி, அது மட்டும் தான் இல்லைங்க. எங்க எதுக்கு சொல்லப்படுறதுங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும்ல. நான் வீவர்ஸ் கிட்டையும் தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். துறவுக்கு கீழே வந்து புலால் உண்ணாமை வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு சொல்றாரு. இப்போ முருகனை சித்தர் நீங்க தான் சொன்னீங்க. அப்போ ஒரு துறவி தானே, அவருக்கு கடா இருக்கணும். அதாவது இப்போ இங்கே வந்தீங்களே, இப்போ என்னன்னா முருகனை பொறுத்த வரைக்கும் அவர் சித்தர் தான். ஆனால் அவர் உயிர்கொள்ளாமை போதித்த சித்தர் கிடையாது. ஏன்னா முருகன் போர் பண்ணி சண்டை போட்டுருக்காரா இல்லையா? துறவிகள் வந்து முருகன் போர் துறவினாவே புலால் மறுப்பவர்கள் யாருமே உங்களுக்கு சொன்னா? நீங்க தாங்க சொன்னீங்க. அதாவதுங்க வள்ளுவருடைய கருத்து காலகட்டம் என்னங்கிறதையும் சேர்த்து நீங்க பாருங்க. முருகனுடைய காலகட்டமும் வள்ளுவர் காலகட்டம் ஒண்ணா? வள்ளுவரோட காலகட்டத்துக்கும் புரியல. வள்ளுவருடைய காலகட்டம் 2000 ஆண்டுக்கு முன்பு. இந்த 2000 ஆண்டுக்கு முன்பு உங்களுக்கே நன்றாக தெரியும், சமணமும் பௌத்தமும் தமிழகத்துக்குள்ள செழித்தோங்கிய மதங்களாக இந்த மண்ணில் அவர்களுடைய கருத்துக்களும் உள்ள வந்து அவர்களுடைய உயிர்கொள்ளாமை கோட்பாட்டுகள்லாம் இங்கே உயரத்தில் இருந்த காலம். அப்ப அவங்களுடைய நல்ல விஷயமாக இருக்கக்கூடிய உயிர்கொள்ளாமை கோட்பாட்டை தமிழர்களும் ஏற்று பின்பற்றி வந்திருக்கிறோம். அதுல எல்லாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா
அதே தமிழ் இப்போ நான் முருகனையும் கும்பிட்றேன், நான் என் குலசாமியும் கும்பிட்றேன். நான் என் குலசாமிக்கு கெடா வெட்டி கும்பிடும் பொழுது நான் கும்பிடுற முருகனுக்கு என்னால் அதை செய்ய முடியலன்னா ஏதோ ஒரு காலத்தில் எனக்கு அங்கே ஒரு தடை என்பது உருவாகிருக்குங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இப்போ அதே கோயில்களில் அந்த வழிபாடு இருந்தது உருவாகணும், அது பிராமணர்கள் பண்ணிட்டாங்கிறேன் நான். ஆதாரம் இப்போ பண்ணுறதா பிராமணன், அன்னைக்கு பண்ணது பிராமணன் கிடையாது அப்படின்னா என்ன? இப்போ பண்ணது பிராமணன். ஹெச்ஆர்என்சி போயிருக்குதுங்க கோர்ட்டுக்கு. நீங்கள் எனக்கு பிராமணன் ஹெச்ஆர்என்சி வந்து இப்போ இந்த ஹெச்ஆர்என்சி யாருடைய பேச்சு இருக்குதா? பிராமணர்கள் தடுக்கிறாங்க, விட்டுருங்க. மேலே கெடா இருக்கக்கூடாதுன்னு போராடணும் அத்தனை பேருமே பிராமணா? மேலே கெடா வெட்டினவன் அத்தனை பேருமே முஸ்லீமா? ஆமாம், முஸ்லீம் இல்லை இல்ல இல்ல தமிழர்களும் அங்க அறுத்து கொண்டிருந்தார்கள். சரி, இப்ப இஸ்லாமியத்தை பின்பற்றுபவர்களும் இஸ்லாமியத்தை பின்பற்றாதவர்களுமே, இன்னொன்னு சொல்றேன், தர்கால கெடா வெட்டுறதுங்கிறது இஸ்லாமிய மரபுக்குள்ளே வராது, அதுவே தப்பு. அவங்க 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 வழிபாடு அவங்க வழிபாடே இல்லை, அது அவங்க வழிபாடே இல்லை. அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது அவங்களோட போய் இணைக்கப்பட்டு ஏதோ குழப்பி வைக்கப்பட்டிருக்கு. கெடா வெட்டுறது, அந்த மலைக்கு மேலே வெட்டுறது ஏதோ ஒரு முந்தைய வழிபாட்டு வடிவம். அது சிக்கந்தர் ஷான்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய ஒரு அரசனோட போய் கலந்து வச்சு ஏதோ ஒன்று குழப்பி வச்சிருக்காங்க. அதை நம்ம தெளிவாக நான் பேசியிருக்கேன்னு வைங்க. ஆனால் கெடா வெட்டுற மரபுங்கிறது முருகனுக்கு இருந்துச்சு, அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த மரபை வந்து நம்ம திரும்ப கொண்டு வருவோமே, அதில் எந்த தவறும் இல்லைன்னு தான் சொல்கிறேன். எனக்கு மாற்று கருத்து இல்லை, அதுதான் சரி, அதை கொண்டு வருவோம். ஆனால் தமிழர்கள் அதை ஏன் விட்டாங்கன்றதுலாம் எனக்கு மாற்று கருத்து இருக்கு. நீங்கள் கெடா வெட்டுறத தமிழர்கள் முழுமையாக விடலைங்க, கோயில்களில் விட்டாங்க. கோயிலில் விட்டாங்க. இன்னைக்குமே கோயிலில் பலிபிடம் இருக்கா இல்லையா? விட்டாங்க. கோயிலில் பலிபிடம் இருக்கா இல்லையா? ஆடை இருக்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. பலிபிடம் இருக்கா இல்லையா? பலிபிடம் இருக்கு. சரி, ஓகே. தேங்காய் உடைக்கிறதுக்கு நீ பயன்படுது, ஆனால் பலிபிடம் இருக்கு. இருங்க, நீங்கள் திருமுருகாற்றுப்படையில் ஆட வெட்டக்கூடிய சடங்கு இருக்குன்னு சொல்கிறீங்க. அட் த சேம் டைம் அதை நம்ம விட்டது காரணம் பிராமணர்கள்னு சொல்கிறீங்க. அதுக்கு ரெஃபரன்ஸ் காட்டுங்கன்னா நீங்கள் காட்ட மாட்டேன்றீங்க. அதுக்கு ரெஃபரன்ஸ் இப்போ கண்ணு முன்னாடி நிதர்சனத்தில் நான் காட்டுறேன். ஆனால் அதுக்கு ரெஃபரன்ஸ் நான் வந்து பிராமணர்கள் தடுக்கல பாரு, மக்களே சேர்ந்து போராடிட்டு அவ்வளோ பெரிய கூட்டம் அங்கே ஆட இருக்கக்கூடாதுன்னு போய் நின்றுச்சு. அத்தனை பேர் இன்னைக்கு நேத்தாங்க மக்கள் இருக்காங்களா? இன்னைக்கு நேத்தாங்க மக்கள் இருக்காங்களா? இல்லை இந்த கெடா வெட்டுறது இன்னைக்கு நேத்தான் ஆரம்பிச்சாங்களா? சொல்லுங்க. கோயிலில் கடை வெட்டுறது இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சாங்க. அதுவும் திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பிச்சு இன்றைக்கி தான் ஆரம்பிச்சாங்க. அதாவது அப்போ இந்த சிக்கந்தர் சாங்கிறது வந்து இந்த தர்காங்கிறது, இந்த தர்காவில் இருக்கக்கூடிய அந்த கெடா வெட்டுற இடம்ங்கிறது எல்லாமே வந்துட்டு நேற்று தான் வந்து யாரும் வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ காலகாலமாக அந்த கெடா அறுத்துட்டு இருந்தா நீங்கள் ஒத்துக்கிறீங்க? ஆமாம், அந்த இடத்துல கெடா வெட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது இஸ்லாமியர் கைக்கு போயிடுச்சு. இவ்வளோதான் விஷயம். அந்த இடத்துல கெடா வெட்டுறது பழக்கம் தமிழர்களுடையது தான். அதனால தான் இன்னொரு கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, அந்த சிக்கந்தர் சாங்கிறவருக்காக வேண்டிக் கொள்ளக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களும் இருக்காங்க, சக தமிழர்களும் இருக்காங்க. சரி, ரெண்டு பேரும் தான் போய் நேர்ந்து கூட்டிட்டு இருந்தாங்க. அது வந்து உங்களோட தனிப்பட்ட கருத்து. தனிப்பட்ட கருத்து இல்லைங்க, அதுதான் ஆதாரம்லாம் இருக்கு. அது நம்ம தனி டிபேட்டாக போயிடும். அது தனி டிபேட்டாக போயிடும். இங்கே இன்னைக்கு கோயில்களுக்குள்ள, எங்களுடைய கோயில்களுக்குள்ள, என்னுடைய கருப்பசாமி கோயில்களுக்குள்ள, என்னுடைய சுடலை மாடன் கோயில்களுக்குள்ள, என்னுடைய காளி தெய்வங்களுக்குள்ள இன்று அளவும் பலி கொடுக்கக்கூடிய சடங்குகள் நடந்து கொண்டு தான் இருக்கு. ஆனால் இந்த சடங்குகள் உங்களுடைய ஆகம விதிகளுக்குள்ள வரல. அப்போ இந்த ஆகம விதிகளை தூக்கி பிடிச்சிருக்கக்கூடிய பிராமணர்கள் தான் இந்த மாதிரியான சடங்குகள் எல்லாத்தையும் உள்ள தடுத்திருப்பாங்க அப்படிங்கிறோம். ஆனால் நீங்கள் இல்லை அவங்க தடுக்கலன்னு அவங்களுக்கு தான் வரைஞ்சு கட்டிட்டு சப்போர்ட் பண்றீங்க. ஒழிய தடுக்கல, நான் வரைஞ்சு கட்டிடல, அவன் தடுத்ததுக்கு ரெஃபரன்ஸ் காட்டுங்க. இப்பவே அவன் தான் தடுக்கிறான், அப்போ மட்டும் அவன் தடுக்காம இருந்திருப்பானா? என்ன புரியல. சரி இருங்க, இப்போ எந்த பிராமணன் அங்கே போய் அறுக்கக்கூடாதுன்னு சண்டை போட்டான்? பிராமணர்கள் அப்படிலாம் வெளியே வந்து சண்டைலாம் போட மாட்டாங்க. கமுக்கமா எல்லா வேலையும் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது பாக்குறவங்களுக்கும் தெரியும், இது பண்றவங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு சரி. அதெல்லாம் நான் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான். நான் கேட்டது புராணத்துல அக்னிக்கு பிறந்தவர் முருகன் ஒரு கதை இருக்கு, சிவனுக்கு பிறந்தவர், அதுதான் சிவனுக்கு பிறந்தவர் இன்னும் ரெண்டு கருத்து இருக்கு. இதுல எந்த கருத்து பொய்ன்னு மட்டும் சொல்லுங்களேன். அக்னிக்கு பிறந்தவர் இல்லன்னு நான் சொல்றேன். பரிபாடல் சொல்லுது ஆலமர் அவர் நெற்றிக்கண்ணில் பிறந்தாரு. அப்ப மகாபாரதம் பொய்ன்னு சொல்லுங்க. மகாபாரதம் நான் ஏத்துக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு சமஸ்கிருதம் மகாபாரதத்தை ஏத்துக்க மாட்டீங்கல்ல. சரி, அதாவது சமஸ்கிருத மகாபாரதத்தை பாலிடாக்ஸ் வந்து புறக்கணிக்கிறார். அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் தவறுன்னு ஒத்துக்கிறார். இது அவருடைய கருத்து. மகாபாரதம் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள், எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, அதனால அதை டிஃபெண்டும் பண்ண மாட்டேன், அதை நான் அலிகேட்டும் பண்ண மாட்டேன். ஓகேவா? அதை கடந்து போயிருவீங்க. வாதத்துக்குள்ள அதெல்லாம் கொண்டு வருது. அதை கடந்து போயிருவீங்க. நான் சொல்றேன், ஏன் தமிழ் முருகனை பத்தி ஒன்னு சொல்லுது, அது அந்த தமிழ்லயே திருமுருகாற்றுப்படை ஒன்னு சொல்லுது, பரிபாடல் ஒன்னு சொல்லுது. பரிபாடல் சொல்ற ரெஃபரன்ஸ் நான் அதை எடுத்து காட்டிறேன். நான் போட்டு காமிச்சு விளக்கம் கொடுத்துறேன். உங்களுக்கு இப்ப காட்டுறேன் பாரு ரெஃபரன்ஸ். நீங்க இப்ப எடுத்து வச்சிருக்கிறது உங்களுக்கு சாதகமா எடுத்து வச்சிருக்கீங்க. என்னோட கருத்துக்களை நான் எடுத்து காட்டுறேன்னு சொல்லிட்டேன். இப்ப இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகும்போது அந்த கருத்து அங்க வந்திருக்கும். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? பரிபாடல் புலவர் வந்து திருமுருகாற்றுப்படையும் பரிபாடலும் இரண்டு வேறு கருத்துக்களை சொல்லுது முருகனோட பிறப்புக்கு. அது உண்மை நிதர்சனம். ஆனால் அதுலேயுமே உங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லாமல் தான் நீங்கள் கடந்து போகிறீங்க. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, என்னோட இந்த புராண இதிகாசத்தை எல்லாத்தையுமே புறம் வச்சுக்கிட்டு தான் முருகனை பார்க்கணுங்கிறது என்னுடைய பார்வை. இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை தான் எனக்கு புரியல. இந்த புராண கருத்துக்கள், இந்த இதிகாச கருத்துக்கள் எல்லாம் தூர வச்சுட்டு முருகனை எனது முன்னோனாக நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் நான் எப்படி என்னோட குலசாமி நான் வழிபடுறனோ. சரி, ஓகே. கண்ணகி நீங்க வந்து கண்ணகி மனிதர்னு சொல்லுவீங்களா? இல்லை முருகனை வந்து முன்னோன் முப்பாட்டன் எங்க சொல்லியிருக்காங்க? முருகனை கடவுள் தான் சொல்றாங்க. ஆனா எங்களோட இதுல கடவுள்னா என்ன சொல்லுங்க.
சரி சொல்லுங்க, கடவுள்னா என்ன சொல்லுங்க. நீங்க கேள்விக்குள்ளே போகாதீங்க பாருங்க. கடவுள்னா என்னங்க சொல்லுங்க. பதிலே சொல்லாம நீங்க தமிழ் இலக்கியங்கள்ல கடவுள்னா என்ன? நீங்க பதிலே சொல்லாம அடுத்த கேள்விக்கு எஸ்கேப் ஆயிட்டே போய் சரி தமிழ் இலக்கியத்தை கடவுள்னா கடந்து உள் செல்லுதல் நீங்க ஒரு விளக்கம் கொடுப்பீங்க. எந்த நிகண்டுல அப்படி விளக்கம் இருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு எந்த நிகண்டுகள்ல இருக்க விளக்கம் இதுதான் கடவுள்னா என்னன்னு பாரியோட தனிப்பட்ட கருத்து எனக்கு வேண்டாம். கடவுள் அந்த தனிப்பட்ட கருத்துனால தான் இப்ப என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. ராத்திரியில வானம் பார்த்தா ராவானன், தமிழ் தேசியம், அப்புறம் கும்பகர்ணன்னு சொல்லுவீங்க, அப்புறம் தேவ யானைன்னு சொல்லுவீங்க, கடந்து உள் செல்லுதல் கடவுள்னு சொல்லுவீங்க. நான் வெச்ச ஒரே எனக்கு நிகண்டுகள் வேணும், இலக்கிய ஆதாரங்கள் வேணும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா அப்ப மனிதன் அப்படின்னு சொல்றது தவறுங்கிறீங்க. முருகன் மனிதன் கிடையாது 100%. ஆனா சிவன் மனிதன். சிவன் மனிதன் கிடையாது. யார் மனிதன் கிடையாதா? கிடையாது. மனிதன் சத்தியமா கிடையாதா? கிடையாது. சத்தியமா கிடையாது. உண்மையா கிடையாது. கிடையாது. அது மாத்தி பேச மாட்டீங்கல்ல. சொல்லிட்டாரு சிவன் வந்து மனிதன் கிடையாதுன்னு அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு நம்ம ஒரு கேள்வியை வைப்போம். அந்த கேள்வியில் வந்து நீங்களே இன்வால்வ் ஆகுறீங்க. ஸோ சில ஆதாரங்களை காட்ட வேண்டியது இருக்கு. நீங்கள் அப்படியே எல்லாம் டைவர்ட் ஆகிட்டீங்க. இல்லை டைவர்ட்லாம் இல்லை. இப்போ நீங்கள் இந்த கருத்துக்குள்ளே வந்துட்டீங்க. அதை அப்படியே கொண்டு நீங்கள் இப்படி தான் டைவர்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் டைவர்ட்லாம் இல்லைங்க, நான் ஒன்றும் இல்லை. இருங்க, நான் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் மட்டும் கேட்டுக்கிறேன். நீங்களா இது? நானும் அது. இது எங்கே இது? ஈஷா யோகா சென்டரில் நீங்கள் தான் அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. சரி ஓகே. அந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு இதில் காட்டுறேன். சரி ஏன் இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கு, போய் பாரு. நான் ஓப்பனாக தான் வச்சிருக்கேன். ஆமாம், அதனால தான் எனக்கு தெரியுது. இல்லை இல்லை, அது அவர் இன்ஸ்டாவில் ஓப்பனாக வச்சிருக்காரு. ஸோ ஈஷா யோகா சென்டருக்கு அவர் போயிருக்காரு. இப்போ என்ன இப்போ கருத்து நான் ஒரே சொல்லுங்க. அவங்க ஆதியோகின்னு சொல்லுவாங்க, அதான் கொண்டு வர போறீங்க. இருங்க நான் சொல்லிடுறேங்க. சொல்லுங்க. இப்போ வந்துட்டு ஈஷாவுடைய பிலீஃப், ஆஸ் பர் ஈஷா பிலீஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதை ஆதியோகின்னு சொல்கிறாரு. அப்போ ஆதியில் இருந்த யோகி அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு வந்து சத்குருவோடைய டைரக்டான அஃபிஷியல் வெப்பேஜில் அவரே சொன்ன ஸ்டேட்மெண்ட் இப்போ வரைக்கும் இருக்குது. நான் இந்த வீடியோ போடுறதுனால அதுலேயே நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டுறேன். அதில் மிக தெளிவாக சத்குருவோடைய டைரக்டான சொல்களில் அது எழுதியிருக்கிறாங்க. அதில் உங்களுக்கு சத்குருவோட கதை அவர் என்னன்னு சொல்லியிருக்கான்னு தெரியுமா? ஆதியோகி பற்றி தெரியும் தானே? இல்லை நீங்களே படிச்சிடுறீங்களா? அவங்க அந்த நிகழ்ச்சிக்கு என்ன கூப்பிட்டாங்க, நான் போனேன், அவ்வளோதான். சரி ஓகே, சரி ஓகே இருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவன், அதாவது இந்த ஆதியோகி அப்படிங்கிற அந்த நபர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அதை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து வியந்து பார்க்குறாங்க. ஒரு எக்ஸ்டேசியில் அவர் டான்ஸ் ஆடுறாரு. இதெல்லாத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் மட்டும் சீடர்கள் வந்து பார்த்துட்டு இவர்கிட்ட ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷனாக சத்குருவோட அந்த இதில் எழுதியிருக்காரு. இந்த 7 பேரும் இந்த மனிதனிடம் இந்த மனிதனிடம் இருப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தனர்னு அவரே தெளிவாக பண்றாரு. ஸோ அங்கிருந்த சப்த ரிஷிகள்னு சொல்லக்கூடிய அந்த 7 பேரும் சிவனை இந்த மனிதனிடம் அப்படின்னு சொல்லி மனிதனாக இன்னைக்கு வரைக்கும் சத்குரு, இது சத்குருவோட பல பாட்காஸ்ட்டு பல வீடியோஸ்லாம் சத்குரு வந்து சிவபெருமானை மனிதன் என்று பல முறை பதிவு செய்திருக்கிறார். கருத்துக்களை பாரிசாலன் ஏத்துக்கிறாரா? சத்குருவோட கருத்துக்களை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஆடிட்டீங்களா? ஏத்துக்காம தான் போய் ஆடிட்டு வந்தீங்க. அவங்க நிகழ்ச்சி உங்களை கூட தான் கூட்டம் வந்துட்டீங்க, அதுக்காக ஏத்துக்கிட்டீங்களா என்ன? அதாவது வந்து இல்ல அவரோட கருத்துக்கு எதிராக இருந்துகிட்டு போய் டான்ஸ் ஆடிட்டு வந்தீங்க. ஆயிரம் வருஷமா இருக்கக்கூடிய தமிழ்ல கிங் சொல்றதை ஏத்துக்க மாட்டாரா? சத்குரு சொல்றது. சரி சொல்லுங்க, சத்குரு சொல்றது தப்புன்னு சொல்லிருங்க. தப்பு தான், நான் சொல்றேன். சரி ஓகே, இப்ப தெளிவா சொல்லிட்டாரு. சத்குரு ஈஷாவை நடத்தக்கூடிய சத்குரு என்பவர் சொல்லக்கூடிய அந்த கருத்தை பாலிடாக்ஸ் முழுமையாக மறுக்கிறார். நான் இப்ப சொல்றேன், ஈஷாவுடைய சத்குரு அவர்கள் சொன்ன கருத்தை பாரிசாலன் அவர்கள் முழுமையாக ஏற்கிறார். இந்த மனிதன்கிற கருத்தை நான் ஏற்கிறேன். அதான் நான் ஏற்கிறேன். அது சொல்றேன், அதை நான் பலமுறை பதிவே பண்ணிருக்கேன். மனிதன்ற கருத்தை மட்டும் நான் எதிர்க்கிறேன். ஓகே, இந்த மனிதன்கிற கருத்தை நான் ஏற்கிறேன். இவர் அந்த மனிதன்கிற கருத்தை எதிர்த்துட்டு மனிதன் சொல்லக்கூடிய சத்குருவோட இடத்துக்கு போயிட்டு இவர் வழிபாடும் பண்ணியிருக்கிறார். அதுக்கான ஆதாரத்தை காட்டிட்டேன். அதுக்காக எல்லா கருத்தையும் சண்டை. சரி, இதை விடுங்க. நீங்க போய் அங்கே டான்ஸ்லாம் ஆடி இருக்கீங்க, எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாமல் பக்தி மார்க்கமாக தானே ஆடிட்டு இருந்திருக்கீங்க. பக்தி மார்க்கமாக தாங்க. அதுதாங்க, அதான் பக்தி அவங்களுக்கு. ஆனால் அதாவது ஏற்றுக்காமே பக்தி வருது. ஆனால் எனக்குலாம் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டா தான் பக்தி வரும். கிடையாது. நான் வந்து சங்க இலக்கியங்களை ஏற்றுக்கிட்டதால் சிவனுக்கு அங்கே போய் டான்ஸ் ஆடினேன். அதில் சத்குரு வந்து ஒரு சங்க இலக்கியத்தை ஏற்றுக்கிட்டனால சிவனுக்கு நீங்கள் இதில் ஆதியோகிட்ட போய் டான்ஸ் ஆடினீங்க. ஆமாம், சரிங்க. சரி அங்கே இருக்கிறத சிவன் நான் ஏற்றுக்கிறேன். சரிங்க, நீங்கள் சத்குருவோட கருத்துக்குள்ளே நீங்கள் இருங்க. நான் சொல்கிறது சங்க இலக்கியத்தில் முப்பாட்டுன்னு முருகனை எங்கே சொல்லியிருக்காங்க? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் வழிபடக்கூடிய அத்தனை தெய்வமே எங்களோட பிறந்தவர்கள் தான் நான் சொல்கிறேன்.
உங்களோட பிறந்தவர் சங்க இலக்கியம் சொல்லலையே. சங்க இலக்கியம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது புரிதல், இது புரிதல். நடுகள் நடுகள் வழிபாடை பத்தி சங்க இலக்கியம் சொல்லுதா இல்லையா? நடுகளுக்கு தப்பாதீங்க. புறநானூற்று பாடல்ல மாங்குடி மருதனார் புறநானூற்று பாடல்ல தெளிவா சொல்றாரா இல்லையா? தமிழ் இலக்கியங்கள்ல வீரத்துக்காக இருக்கக்கூடிய வழிபாடு தான் சிறந்த வழிபாடுன்னு சொல்றாரா இல்லையா? நீங்க திரும்ப 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 வெவ்வேறு இடங்கள் ஜம்ப் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஏங்கன்னா தமிழ் இலக்கியத்துல முப்பாட்டன்னு முருகனுக்கு சொல்லக்கூடிய ஒரு இடத்த காட்டி இல்ல, நான் இல்லைன்னு சொல்றேன். நான் இல்லைன்னு சொல்றேன். முப்பாட்டன்னு சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்லாம கூடாதுன்னு இருக்கீங்க? அதாவது சத்குரு சொல்லும்போது அவருக்கு அந்த அனுமதி இருக்கு. அவர் உள்ள ஒரு மடம் நடத்திக்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட இப்ப நீங்களே டான்ஸ் ஆடிட்டு வருவீங்க. ஆனா பாரிசாலை மட்டும் சொல்லக்கூடாது. ஆமா, சொல்லக்கூடாது. சங்க இலக்கியங்கள் நீங்க தான் தமிழ் அவர் கன்னடர் என்ன வந்து தமிழுக்கு சொல்லி கொடுக்கறது? அதுதான் நான் என்ன சொல்றேன்ல, அவங்கலாம் அவங்க கருத்து சொல்லலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. நீங்க போய் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கீங்க. ஆனா பாரிசாலன் மட்டும் முருகன் வந்து எங்களோட முன்னோன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தமிழ் இலக்கியம் சொல்ல நீங்க ஒன்னும் தமிழ் இலக்கியத்தை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அப்படிலாம் சொல்லுங்க. தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நாங்கள் உள்வாங்குகிறோம். ஆனா தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறது மட்டும்தான் எங்களுக்கானது. நாங்க எங்களை சுருக்கிக்கவும் விரும்பல. ஆறுமுகம் சொன்னா உள்வாங்க மாட்டீங்க. சிவன் அது பிற்காலத்தில் வந்ததை எடுத்துட்டு திரும்ப திரும்ப வரீங்களே. சங்க இலக்கியம் நீங்க அதான் சொல்றேன். அப்ப கெடா வெட்டி வழிபட்டு இருக்காங்க, அதை வாங்க வழிபடுவோம்னா அது பட்டாங்கன்னு ஒத்துக்கிறேன் பண்ண மாட்டேன். அதுல இருந்து வெளியே வந்தது காரணம் நீங்க யாருங்க வெளியில வர்றது? ஏங்க வெளியில வரணும்? வாங்க திரும்ப வழிபடுவோம். சரி, நான் சொல்றேன். இதே முருகனுக்கு ரொம்ப பிற்காலம் வரைக்கும், ரொம்ப சமீப காலம் வரைக்கும், ஏன் சிலருடைய தாத்தா பாட்டிகள் காலம் வரைக்குமே, சில அப்பாக்கள் காலம் வரைக்குமே மச்சக்காவடின்னு ஒரு காவடி எடுக்கப்பட்டுச்சு. உங்களுக்கு தெரியும்ல மச்சக்காவடினா என்ன? உங்களுக்கு தெரியும். சரி, மச்சக்காவடினா மீன் காவடி. இந்த மீன் காவடி என்ன எடுத்துட்டு போவாங்க? காவடியில வட்டமா மீன்களை அடுக்கி தூக்கிட்டு போவாங்க. இந்த பழக்கத்தை யார் தடுத்தது? சமீப காலம் வரைக்கும் பழனிக்கெல்லாம் மச்சக்காவடி எடுத்துக்கிறாங்க மக்கள். யார் தடுத்தது சொல்லுங்க? பிராமணர்கள் தாங்க. அந்த கோயில் நிர்வாகம் யார்கிட்ட இருக்கு? HRNC கையில் இல்ல, பிராமணர்கள் கையில் இருக்கு. ஏங்க நான் என்ன கேக்குறேன், நீங்க இது ஏன்னா நீங்க பிராமணர்கள் எங்க நீங்க பழனி முருகனுக்கு நீங்க பண்ண ஒரு துரோகம் இருக்கே அப்பா. அது நீங்க வந்து நான் கூட விஜயநகரத்துக்கு போக பாருங்களா? விஜயநகரம் நாயக்கர் திருமண நாயக்கருக்கு போக நான் போலங்க. நீங்க போயிருக்கீங்க. அதான் சொல்றேன், ஆதாரத்தை காட்டி தானே ஆகணும். என்ன பண்றது? சுகீஷம் சார், திஸ் இஸ் ஃபார் யூ. சுகீஷ் தெரியுதா? இது என்ன தெரியுதா? பழனி தலை வரலாறு. பழனியோடைய தலை வரலாறு. இந்த புத்தகத்தை வெளியிட்டது வந்து பழனியோடைய அது அவங்களே தான். அந்த பழனியோட கோயில் நிர்வாகமே தான் தேவஸ்தான வெளியீடு. இந்த வெளியீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் தலவாய் ராமப்பையன் கொடுத்த பட்டயம் வந்து இருக்கு. இந்த பட்டயம் உங்களுக்கு நினைப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த பட்டயத்தை படிச்சிருக்கீங்க. இந்த பட்டயத்தை வைத்து நீங்கள் வந்து ஒரு கருத்தும் பதிவும் பண்ணியிருந்தீங்க. அந்த கருத்து வந்து வீடியோ இருக்கு. அதை நம்ம எடுத்து காட்டுறதுக்கு நான் தயார் இருக்கேன். என்கிட்ட ஃபோன்லேயும் இருக்குது. அது நம்ம யூடியூப்லேயும் இருக்குது. அது இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ இப்போ அதில் அவர் நீங்கள் சொல்கிற கருத்து என்னென்னா, இந்த பட்டயத்தை நீங்கள் முழுசாக படிச்சிட்டிங்க தானே, அதில் மாற மாட்டீங்கல்ல. இந்த பட்டயத்தில் அவங்க எந்த சாதினே குறிப்பிடலைன்னு சொல்லியிருப்பீங்க அந்த வீடியோவில். இல்லை, எந்த சாதின்னு குறிப்பிட சொல்லியிருக்கீங்க. சரி, எடுத்து காட்ட முடியும். சரி, சொல்லுங்கள். சரியா? இதில் எந்த சாதினே குறிப்பிடலை. ஆனால் இந்த பட்டயத்தில் வந்து நீங்கள் இப்போ கூட எடுத்து படிச்சுக்கலாம். இந்த பட்டயத்தில் வந்து இவர்கள் வந்து பண்டாரர்கள்ங்கிற குறிப்பும் இருக்குது. அதே போல் பிராமணர்கள்ங்கிற ஒரு குறிப்பும் இருக்குது. பிராமணர்கள் இங்கே உள்ளே வந்திருக்காங்கிறதுக்கும் இந்த பட்டயமே வந்து சாட்சியாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா புலிப்பாணி பாத்திர சுவாமிகள் அவங்க வந்து பண்டாரர். அந்த பண்டாரர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் பழனி முருகன் கோயில் இருந்துச்சு. இதை வந்து நீங்கள் ஒத்துக்கிறீங்க தானே? ஏன்னா இந்த பட்டயம் அதை அவர் தான் சொல்லுது. ஆனால் இதில் நீங்கள் வந்து சுகீசியம் அவர் சொன்ன கருத்தை மறுத்து நீங்கள் ஒரு கண்டென்ட் போட்டிருந்தீங்க. அந்த கண்டென்ட்டில் நீங்கள் ஆக்சுவலாக தமிழ் சமூகத்துக்கு துரோகம் பண்ணுறீங்க. சரி, சொல்லுங்கள். என்ன துரோகம் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த இடத்துல மிக தெளிவாக இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே பாருங்கள், புலிப்பாணி பாத்திர சுவாமிகள் மனது சம்மதப்படுத்தி அவரது பூசா முராசுக்கு அப்படின்னு போட்டு ஒரு 5 பேர் அப்பாயின் பண்ணி. ஓகே, அதுக்கு முன்னாடி வரீங்க நீங்கள் சொல்லலை அந்த வீடியோவில். அந்த வரிக்கு அதாவது புலிப்பாணி, இதை வந்து நான் வீடியோவில் உங்களுக்கு ஜூம் பண்ணி நான் காட்டிடுறேன். புலிப்பாணி பாத்திர சுவாமிகள் மனது சம்மதப்படுத்தி, அவர் சம்மதத்தோட, மனது சம்மதப்படுத்தி, அதான் அவர் சம்மதத்தோட, மனது சம்மதப்படுத்திய நீங்க என்ன சொல்லிருந்தீங்க? அவருடைய விருப்பத்தோடன்னு சொல்லியிருக்கீங்க. சம்மதப்படுத்தினா அவர் விருப்பத்தோடன்னு அர்த்தம். மனது இதுக்கு எப்படி நீங்க சொல்றேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு வந்து ஒருத்தரை காதலிக்குது. அது வந்து அந்த பொண்ணு அவரை விரும்புறதுன்னு அர்த்தம். இப்போ அந்த பொண்ணோட அப்பா அம்மா அந்த பையனை காதலிக்காதம்மா, நான் ஒரு வேற இடத்துல வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது அந்த பொண்ணை சம்மதப்படுத்துறது, ஒத்துக்க வைக்கிறது. அது ஒத்துக்க வைக்கிறது. அப்ப இதுல மிக தெளிவாக புலிப்பாணி பாத்திர சுவாமிகள் மனது சம்மதப்படுத்திட்டு இருக்கிறத நீங்க விருப்பம்னு சொல்லி பொருள் கொடுத்துட்டு போறீங்க. அதாங்க பொருள். அதுக்கு சரி, மனதை சம்மதப்படுத்தி இருங்க நான் சொல்லிடுறேன். அடுத்து என்ன சொல்றீங்கன்னா, இங்க வந்து தீண்டாமைக்கான எந்த ஆதாரமும் இல்லை இந்த செப்பு பட்டயத்துலன்னு நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க. இதுல
அதாவது புலிப்பாணி பாத்திர சுவாமியார் பூசை செய்து வந்த படியினாலே இப்பொழுது வாங்கக்கூடாதென்று நினைத்து, இதை யாரை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க, ஸ்ரீ துரண்ட கடவுளுக்கு பாத்திர சுவாமியார் பூசை செய்து வந்த படியினாலே இப்பொழுது ராமப்ப ஐயர் அவர்கள் அவர் கையினாலே தீர்த்த பிரசாதம் வாங்கக்கூடாதென்று நினைத்து பாளையக்காரரும் ராமப்ப ஐயர் அவர்களும் புலிப்பாணி பாத்திர சுவாமிகள் மனது சம்மதப்படுத்தி அவருடைய பூசை முராசுக்கு குமாஸ்தாவாக பூஜை பரிகாரத்துக்கும் கொங்கு தேசத்திலிருந்து கொடுமுடி சரஸ்வதி ஐயன் அப்படின்னு சொல்லி இந்த பட்டயம் போகுது. இந்த கொடுமுடி சரஸ்வதி ஐயன் வருதா? நாட்டார் ஐயன் கோயில் சுப்பையன் அப்படின்னு ஒன்று வருது. சரியா? அடுத்து கடம்பர் கோவில் அகிலாண்ட ஐயன் அப்படின்னு வருது. இல்ல நாட்டார் கோயிலுடைய பூசாரிகள் கூட அங்கே அப்பாயின் பண்ணாங்கன்னு வருது. சரி, ஓகே. இன்னொன்று இதுல ஐயர் எல்லாரையும் ஐயர்கள் நாட்டார் கோயிலில் இருக்கிறவங்க ஐயர்கள் கிடையாது அவங்க ஒன்று. சரியா? இருங்க, அடுத்ததுக்கு வரேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பண்டாரத்து கையில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயரை அப்பாயின் பண்ணாங்க நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இந்த செப்பேடு என்ன சொல்லுது அப்படின்னா நாட்டார் கோயில் பூசாரியை கூட அதில் அப்பாயின் பண்ணியிருக்காங்கன்னு வருது ஒன்று. இன்னொன்று, பாளையக்காரரும் ராமப்ப ஐயர் அவர்களும் புலிப்பாணி பாத்திர சுவாமிகள் மனது சம்மதப்படுத்தி அவர் சம்மதத்தோட அவரது பூசை முராசுக்கு, அதாவது கர்ப்பகிரகத்தில் போய் பூஜை பண்ணுறதுக்கே அவங்க இல்லை. சரியா? அவரது பூஜை முராசுக்கு பூஜை பரிசாரகத்துக்கும் கொங்கு தேசத்திலிருந்து கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு போட்டிருக்கு. இதில் அவரை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு வெளியே அனுப்பிட்டாங்க. இருங்க, இதில் அடுத்த லைன் வரும். இருங்க, அடுத்த லைன் வரும். அடுத்தது வரவழைத்து கொடுமுடி சரஸ்வதி ஐயனை குருக்களாக மைத்த நால்வரையும் பூசை பரிகார நம்பிமார்களை நியமித்து பூர்வமாய் தண்டாயுத கடவுளருக்கு பூஜைகள் செய்து கொண்ட புலிப்பாணி பாத்திர உடையார். போலாமா? ஓகே, போலாமா? ஓகே, எல்லோரும் நல்லா கேட்டுங்க. இவர் காட்டின இதே செப்பேட்டில் என்ன போட்டிருக்குன்னா ராமப்பையர் என்னென்னலாம் அப்பாயின் பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப ஓதுவார்கள் அவர் அப்பாயின் பண்ணியிருக்கார். இவரே தான் சொன்னார் தமிழ் ஓதுவார்கள் எல்லாத்தையும் வெளியே அனுப்பினதே நாயக்கர்கள் அப்படின்னு. ஆனால் ராமப்பையர் அவர்கள் ஓதுவார்களை நியமித்தார் அப்படின்னு இந்த செப்பேடு சொல்லுது. ஒன்று. அடுத்தது திருப்புகழ், தமிழர்களுடைய திருப்புகழ் அங்கே பாடுறதுக்கு ஆட்கள் நியமிச்சிருக்கார். 2. அடுத்தது பண்டாரங்களை வெளியே அனுப்பிட்டார் ராமப்பையர் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதில் என்ன போட்டிருக்குன்னு நல்லா படிக்கிறேன் கேளுங்க. இது முதலானதெல்லாம் கட்டளைகள், இது முதலானதெல்லாம் என்றென்றைக்கும் மாமூலாய் பண்டாரங்களே பணிவிடை என்றென்றைக்கும் மாமூலாய் பண்டாரங்களே பணிவிடை செய்து கொண்டு வரும்படிக்கு புலிப்பாணி பாத்திர கட்டளையிட்டு இருக்கிறோம். அதான் பண்டாரங்கள் தான் பூஜை செஞ்சுக்கிட்டு வரணும்னு முழுசாக சொல்லுங்கள். அது பூஜைலாம் இல்லை, சொல்லுங்கள். அதாங்க போட்டிருக்காங்க. பணிவிடை செய்து கொண்டு வரும்படி. பணிவிடை வேற, பூஜை வேற. கூட்டுறது பெருக்கிறது பணிவிடை, பூஜை செய்கிறது வேற. பெருக்கிறதுக்குலாம் யாரும் கொடுங்க. இன்னைக்கு அது பணிவிடை வேற. இருங்க, வரேன். அடுத்தது பூர்வமாய் இந்த ஸ்தலம் புலிப்பாணி பாத்திர உடையாரை சார்ந்தது அப்படின்னு அவரு உறுதியா சொல்றாரு. இந்த கோயில் புலிப்பாணி பாத்திர, சரி, அதனால என்ன அடுத்து அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது சிவபிராமணால் 5 பேருக்கும் இது காரண ஸ்தலம். நீங்க 5 பேரும் இது வெறும் வேலை பார்க்குற இடம் அப்படின்னு போட்டிருக்கு. ஒன்று. இன்னொன்று, சிவபிராமணால்னு போட்டிருக்கு. சிவபிராமணால் அப்படின்னா அவங்க வந்து ஆரியர்கள் அதெல்லாம் கிடையாது, அவங்க தமிழர்கள். அவங்களுக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாது சிவபிராமணாளுக்கு. 2. 5 பேருக்கும் இது காரணஸ்தலம். இந்த பாருங்கடா, உங்கள் 5 பேருக்கும் இது வேலை செய்கிற இடம் மட்டும்தான், ஆனால் இதுக்கு ஓனர் யாருன்னா பண்டாரங்கள் அப்படின்னு எழுதி வச்சிருக்குது. இது அப்படிலாம் எழுதலை, நீங்கள் முழுசாக படிங்க. நீங்கள் பொருள் கொடுக்காங்க, அந்த செப்பு படத்தில் என்ன இருக்கோ அதை மட்டும் படிங்க. நான் அதாங்க படிச்சுட்டு இருக்கிறேன். எழுத்துல படிக்க வேண்டாம். இது முதலானதெல்லாம் என்றென்றைக்கும் பண்டாரங்கள் பணியிடை செய்து கொண்டு வரைக்கு கட்டளையிட்டு போட்டுட்டு பூர்வமாக இந்த ஸ்தலம் புலிப்பாணி பாத்திர உடையாரை சார்ந்தது. இதுக்கு நீங்களே அர்த்தம் எடுத்துங்க. சிவபிராமணால் 5 பேருக்கும் இது காரணஸ்தலம் ஆனபடியால் விரும நம்பி, விஜய நம்பி, வளம் நம்பி, கோசல நம்பி என்று நாமகரணம் விட்டு அவங்களுக்கு புது பெயர்களையும் வச்சு சரஸ்வதி ஐயனை கலஸ்தாபிதம் பண்டிதர் என்னும் காரண பெயரிட்டு காயாசம் பஞ்சகொத்தும் தாவடமும் கொடுத்து நன்மை தின்மைகளில் புலிப்பாணி பாத்திர உடையார் ஆதீனத்திற்கு நடக்கின்ற 6 கால் பீட அபிஷேக மரியாதைகளில் சில மரியாதைகளையும் கொடுத்து அவருக்கு, அதாவது பாத்திர சுவாமிக்கு என்னென்ன மரியாதைகள்லாம் கொடுக்குறாங்களோ அதில் சில மரியாதைகளை இனிமேல் இவங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்பாயின் பண்ணிருக்காங்க. இதில் கொடுங்க தமிழர்களை வெளியே கொடுங்க. இப்போ
நீங்கள் சொன்னீங்களே படிச்சிங்கல்ல, இதெல்லாம் ஏன் சுகீசிவத்தோட வீடியோவில் படிக்கல நீங்கள்? இதெல்லாம் படிச்சிருந்தேன். படிக்கல இல்லை படிக்கல. நீங்கள் ரொம்ப செலக்டிவாக நீங்கள் வந்து ஒரு தப்பான ஒரு இதை வந்து உருவாக்குனீங்க. ஏன்னா சரி, நீங்கள் இப்போ நீங்கள் இங்கே இந்த டிபேட்லேயே நீங்கள் எப்படி அதை வந்து மாற்றி கொண்டு போகிறீங்க? இப்போ யார் வந்து ஓனரு கோயிலுக்கு? பண்டாரங்கள் தானே ஓனரு. அவன் ஓனராக இருக்கும்போது நீ யாரான்னு கேட்கணும். நம்ம இந்த ராமப்பையர் யாரு இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு அவர் அப்போ தலைவா இப்போ எப்படி அதாவது அப்போ ஓனரை வந்து இனிமேல் நீ கோயிலில் பூஜை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கு காரணம் என்ன? அந்த இப்போ நீங்கள் படிச்சது கூட, இப்போது ராமப்பையர் அவர்கள் அவர் கையினாலே தீர்த்த பிரசாதம் வாங்கக்கூடாது என்று நினைத்து. ஏன் வாங்கக்கூடாது பண்டாரர்கள்ட்ட இருந்து? அது தீண்டாமைன்றது காரணம் போடவே இல்லையா? ஏன் நீங்கள் சொல்லுங்கள், ஏன் வாங்கக்கூடாது? அது ஒரு அவர் ராமப்பையர் பண்டாரர்கள் கையிலேருந்து வாங்க மாட்டேன். இவர் வாங்க மாட்டாராம். யார் வீட்டுக்கு போயிட்டு? அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட கோயிலுக்கு போகிறாரு. இவர் அவங்க கோயிலுக்கு போனால் அவங்களோட ஃபாலோ பண்ணி தானே பூஜிக்கணும். கோயிலை விட்டு அவங்க வெளியே அனுப்புனாரா? இல்லை. இருங்க ஓனர்ஷிப்பும் அவங்க கையில் தான் கொடுக்குறாங்க. இருங்க ஓனர்ஷிப்லாம் அவங்க கையில் கொடுக்கல. அவர் தெளிவாக சொல்கிறார். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நேக்கெல்லாம் வெளியே போல நீங்கள் எவ்வளோ அப்படி ஏன் ராமப்பையர் பண்டாரர்கள் கையிலேருந்து பூஜை பொருட்கள் வாங்க மாட்டாரு? சரி, ராமப்பையர் காரணம் சொல்லுங்க தான் நான் கேட்குறேன். ராமப்பையர் கடைபிடிச்சார், அவ்வளவுதான். ஆமா, ஓகே, கடைபிடிச்சாரு. இப்ப அடுத்தவர் என்ன பண்றாருன்னா, சொந்த இடம் இவங்களோடது, அது இவருக்கும் தெரியுது, இவங்களே அந்த பட்டயத்தில் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுதும் கூட சில உரிமைகளை மட்டும் இவங்க வச்சுக்கணும்னு ஏன் சொல்றீங்க? இவங்களுக்கு சில அது கட்டளை இடுறீங்க. இது கட்டளை. ஏன்னா அன்னைக்கு அரசாங்கம் அவங்க கையில். ஸோ ராமப்பையன் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். அன்னைக்கு வந்து புலிப்பாணி அவர் வந்துட்டு நீங்கள் சொல்வதை ஏற்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? புலிப்பாணி பண்டாரத்தாருக்கு என்ன நடந்திருக்கும் யாருக்கு தெரியும்? அவர் உயிரோட வந்தனால இது இருக்குது. அவர் வந்து அது ஒத்துக்காம போயிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? இந்த அளவுக்கு மிரட்டுறவங்களா இருந்தா அவங்களுக்கு இருங்க. அடுத்து இது எப்படிலாம் மிரட்டி இருக்கீங்கன்னு பாருங்க. இருங்க, அடுத்து இதோடைய கடைசி இதை நீங்களே வந்து படிச்சிருக்கீங்க, அதை நீங்கள் அதுலேயும் சொல்லுவீங்க. இதெல்லாம் இல்லை, இது முருகனுக்குள்ள பழனி கோயிலுங்க. பழனி கோயில் முருகனுக்குள்ள தான் வருது. இது முருகனுக்குள்ள தான் வருது. இப்போ இடம் பண்டாரர்களுடையது. அந்த இடத்துக்கு சாமி கும்பிட வர நீங்க இவங்க கையில பூஜை பொருள் வாங்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஒரு 5 பிராமணவால உள்ள கொண்டு வந்து கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், அவங்க பிராமின்ஸ் கிடையாதா? சிவபிராமணால பிராமின்ஸ் கிடையாது. சரி, சிவபிராமணர்கள் பிராமின்ஸ் கிடையாதுங்க சொல்லிட்டாரு. அதே மாதிரி நாட்டார் நபரையும் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்க, நான் என்ன கேட்குறேன்னா, ஆல்ரெடி ஒருத்தர் பூஜை செஞ்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு பூஜை சாமான் வாங்கிட்டு வாட்டுக்கு சாமி கும்பிட்டு போறது தானே பக்தி. அங்க வந்துட்டு உன் கையில இருந்து நான் வாங்க மாட்டேன், எனக்கான ஒரு 4 கொஞ்சம் பேரை கொண்டு வருவேன், அவங்க தான் இனிமேல் பூஜை செய்யணும். ரெண்டாவது, நீங்க இங்க இருந்து பணி செய்யணும்னு கட்டளை போடுறாராம். அவன் வீட்டில் அவன் வேலை செய்யறதுக்கு நீ யாரு கட்டளை போடுறதுக்கு? பணி செய்யணும்னு போடல. அப்புறம் என்னது? அவங்களுடைய ஓனர்ஷிப் தான். நீங்க எதா இருந்தாலும் அவங்களை கேட்டு தான் செய்யணும் தான் போட்டிருக்கேன். கட்டளை கேட்டு செய்யறதுக்கு எதுக்கு இவங்களுக்கு சம்பளம்? கேட்டு செய்யறதுக்கு எதுக்கு இவங்களுக்கு சம்பளம்? உங்களுடைய நோக்கம் வந்து தீண்டாமை கடைபிடிக்கிறாங்க. கடைபிடிச்சிருக்கீங்க. ஓகே, இந்த இடத்துல ராமப்பையர் வந்து கடைபிடிச்சிருக்கிறாரு. கடைபிடிச்சு இன்னைக்கு அதுல வேற இந்த பட்டயத்தோட எண்டில் என்ன தெரியுமா? அது நீங்களே வந்து சுகிசிமா அவர்கிட்ட சொல்லி கலாச்சிருப்பீங்க. அதாவது இந்த பட்டயத்தை ஏத்துக்கணுமா? ஏற்றுக்கலைன்னா, இது ஏற்றுக்கிட்டா என்னென்னா, நம்ம காசியில் இருக்கக்கூடிய காசியில் போயிட்டு புனிதத்தை பெறக்கூடிய நன்மை வந்து சேருமா இவங்க சொல்கிறத ஏற்றுக்கிட்டா? இதை ஏற்றுக்கலைன்னா அதே கங்கையில் போயிட்டு ஒரு காராம் பசுவை அறுத்து கொண்ட பாவம் பிடிச்சிக்குமா? என்னது இது? அப்போ வெளிப்படையாகவே தீண்டாமைக்கான ஒரு ஆதாரம் இது. இந்த ஆதாரத்தை அவர் எடுத்து சொல்கிறாரு. அதில் அவர் சொன்ன ஒரே தவிரன்னா அவங்க வெளியில் போங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. உங்கள் சொந்த வீட்டுக்கே வந்து இனிமேல் இந்த வீட்டுக்கு நீ வேலைக்காரன், உனக்கு வந்து சில மரியாதை கொடுத்துருவான், நீ வந்து கதவை திறந்து விடு, கதவை சாத்தி விடு, இந்த கூட்டுற பேருக்கெல்லாம் நீ வேலையை பார்த்துக்கோ, இது உன் கட்டளை, இனிமேல் பூஜைலாம் இவங்க தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போகிறது எவ்வளோ பெரிய ஒரு அடாவடித்தனம். இந்த அடாவடித்தனத்தை வெளிப்படையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை அப்படியே மறைமாற்றி வச்சிருந்தீங்க. சுகிசேவன் பாவம் அவரை போட்டு அடிச்சு வச்சிருந்தீங்க. அந்த அடி திமுக காரங்களோட கை கொடுத்துட்டீங்களே. சுகிசிவத்தோட கருத்தை நீங்க மறுக்கிறது வேற. ஆனா சுகிசிவத்து சொன்ன ஒரு விஷயத்தை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி போட்டு வச்சிருக்கீங்க. இருக்கக்கூடிய தகவல்கள் தான் நான் சொல்றேன், ஓகேவா? அதுல இருக்க தகவல் தான் நானும் சொன்னேன். நான் டாக்குமெண்ட் வேறுங்க. இந்த புக் வந்து ஆன்லைன்ல இருந்து தான் நான் எடுத்திருக்கேன், நேற்று தான் எடுத்தேன். ஸோ இது ஈஸியாக நீங்கள் போய் பார்த்து படிச்சுக்கோங்க. ஏன் மேனிபுலேஷன்? நான் அதை எடுத்துக்கிறேன். சரி, நான் அது மேனிபுலேட் பண்ணியிருக்கீங்கல்ல? நான் மேனிபுலேட் பண்ணல. சரி, அதை நான் மேனிபுலேட் பண்ணியிருக்கீங்க. சரி, மேனிபுலேட் சரி, இது அதுக்கு மட்டும் சொல்லிடுங்க. இப்போ ராமப்பையர் ஏன் பண்டாரத்தோட கையில் பூஜை வாங்கலை? தீண்டாமை கடைபிடிச்சாருன்னு சொல்ல வரீங்க. ராமப்பையர் தீண்டாமை கடைபிடிச்சாருன்னு அவ்வளோதான் விஷயம். ஏன் அவங்கள கடைபிடிக்கிறாங்க தீண்டாமை? ஏன் அவங்க தீண்டாமை கடைபிடிக்கணும் தமிழர்கள்ட்ட? ஏங்க அப்பாயின்மெண்ட் 5 பேர் யாருங்க? அவங்க சிவகுலத்து பிராமணர்கள். அவங்க யார் இருக்கா? அவங்ககிட்ட தான் கேட்கணும். சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்க? தீண்டாமை கடைபிடிச்சான்னு சொன்னீங்க. அப்பாயின்மெண்ட் நான் சொல்றேன், பார்ப்பனர்கள்லாம் தமிழர்கள் பறையர்ல இருந்து வந்தவர்கள். நான்லாம் பறையர்ல இருந்து வந்த சமூகம் நான். சரியா?
நான் வந்து ஒரு பார்க்கக்குள்ள நத்தமானன்னு சொல்கிற சமூகத்தை சார்ந்தவன். நான் சொல்கிறேன், நான் பறையர் சமூகத்திலிருந்து வந்த ஒரு சமூகம். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பார்ப்பனர்களும் அதே பறையர் சமூகத்திலிருந்து வந்தவர்கள் தான். அதனால் நம்ம எல்லாம் ஒன்றுங்கிறேன், தீண்டாமை இருக்கக்கூடாதுங்கிறேன். இதை வந்து பார்ப்பனர் சங்கத்தை வந்து அறிவிக்க சொல்லுங்க, ஏற்றுக்க சொல்லுங்க, எல்லாம் ஒரே இனம்னு ஒத்துக்கலாம். சமூகம் தான் சொன்னீங்களே, நீங்களே போய் சொல்லுங்களேன். பார்ப்பனர்கள் ஒத்துக்கணும்ல, பார்ப்பனர் ஒத்துக்கணும்ல, வாங்க ஒத்துக்கோங்க. நீங்க தானே சொன்னீங்க நாமெல்லாம் ஒண்ணுன்னு ஒத்துக்கோங்க. நாமெல்லாம் தமிழர்கள், நாமெல்லாம் ஒரே சமூகம், நமக்குள்ள சாதி ஏற்றத்தாழ்வு கிடையாதுன்னு சொல்லுங்களேன். சம்மதமே இல்லாம வேற எங்கேயோ போயிட்டு இருக்கேன். ஜாதிய ஏற்றத்தாழ்வு சமூகத்துல இருக்குது. நான் மறுபடியும் முருகனுக்கு நீங்க பண்ண ஒரு துரோகம் தான் அது. நான் அதான் சொல்றேன். நீங்க வந்து அதை மேனிபுலேட் பண்ணிருக்க கூடாது. இது ஒரு தப்பான ஒரு மேனிபுலேஷன் இல்ல அப்படின்னு நான் சொல்லிட்டேன். விட்டுருங்க. அது ஒரு மேனிபுலேஷன். நீங்க சொன்ன கருத்துக்களுக்குள்ள நீங்க வரவே மாட்டீங்களே. சொல்லுங்க. நான் முப்பாட்டன் எங்க எந்த இலக்கியத்தை சொல்லிட்டு சொல்லவே மாட்டேன். நாங்க சொல்றோம். புலவர் பாரியானந்தார் குமரிக்கண்டத்தில் இருந்து வந்தாரா? நேம் காலிங்ஸ் வேண்டாம், பட் நாங்கள் சொல்கிறோம். எப்படி வந்து ஜக்கி வாசுதேவ் இங்கே வந்துக்கிட்டு சிவன் வந்து ஆதிநாதர் ஆதி யோகின்னு சொல்கிறாரோ, அதே மாதிரி நாங்கள் சொல்கிறோம். தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் சொல்கிறோம் முருகன் எங்கள் முன்னோன். அதுக்கான காரண காரியங்கள் உண்டு, அதை நான் சொல்கிறேன். இப்போ கண்ணகி மனிதர் தானே, வம்ப பெருந்தெய்வம் நாங்கள் கும்பிட்டோமா இல்லையா? இன்னைக்கு கும்பிட்டு இருக்கோமா இல்லையா? அப்புறம் இப்போ என்ன பண்ணோம்? இது யாரோட மரபு? இன்னைக்கு இருக்கு என்னோட குலதெய்வம் என் கூட வாழ்ந்தவர் தானே. என்னோட குலதெய்வம் யானேடியான் முருவத்தூரில் இருக்கு கோயில். அந்த அவர் நான் வாழ்ந்தவர் தான் நாங்கள் கும்பிட்டு இருக்கோம். என் குலத்தில் தோன்றிய முன்னோன்னு சொல்லி கும்பிடுறோம். வாழ்ந்தவர்கள் அவர் எப்படி நாங்கள் கும்பிடுறோம்? வாழ்ந்தவர்களை மட்டும்தான் தமிழர்கள் வணங்கினார்களா? இல்ல, தத்துவங்களையும் வணங்கினார்கள். அப்போ முருகன் கடவுள் தானே. தத்துவங்களையும் வணங்கினார்கள். வாழ்ந்த கடவுள்கள், வாழ்ந்த மனிதர்களையும் வணங்கினார்கள். விநாயகர் போன்ற தத்துவ உருவங்களையும் வணங்கினார்கள். இதுதான் என்னோட கருத்து. முப்பாட்டனா தெய்வமா? முருகன் வந்து எங்களுடைய கடவுள். முருகன் கடவுள். முப்பாட்டன் தான் முருகன். முப்பாட்டன் அதான் பூமியில வாழ்ந்தவர். ஆமா, பூமியில எங்களோட வாழ்ந்து மெய்ஞானம் அடைந்தவர். நீங்க கண்ணகிக்கு ரெஃபரன்ஸ் காட்டினீங்க, கண்ணகி இங்க வாழ்ந்தவங்க அப்படின்னு. கண்ணகி இங்க வாழ்ந்தவங்கன்னு சொன்ன தமிழ் இலக்கியங்கள் ஏன் முருகன் இங்க வாழ்ந்தவங்கன்னு சொல்ல மறுத்துச்சு? அதாவது இந்த இலக்கியங்கள் கண்ணகி கண்ணு முன்னாடி வாழ்ந்த காலகட்டத்தில் உருவான விஷயம். ஆனால் முருகன் வாழ்ந்த காலம்ங்கிறது எங்களுடைய கருத்துப்படியே அது இன்னும் முன்றைய காலமாக தான் இருக்கும். ஏன்னா முருகனுடைய நினைவுகளை தான் நாங்கள் கடத்திட்டு வந்திருக்கோம். ஸோ எங்களுடைய புரிதல் என்னென்னா, முருகன் வந்து குமரி கண்ட காலகட்டத்தில் ஒரு எங்களோட வாழ்ந்த ஒரு கடவுளாக, ஒரு மனிதனாக இருந்திருப்பார். அவர் அடுத்து வந்து தமிழர்களை ஆமாம் அப்படி தான் உயர்த்தி இருக்கோம் நாங்கள். முருகனை வந்து இல்லைங்க, அவர் கடவுளாக இருக்கிறாரு, சண்முகனாக இருக்கிறாரு. அவரை முப்பாட்டன் இங்கே வாழ்ந்தாரு. இதில் ஒருத்தன் போட்டிருந்த வீடியோவில் அவர் வந்து அந்த நிலத்தினோட தலைவராக இருந்து விவசாயம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு போட்டு சொல்லிட்டு வரீங்க நீங்க காலப்போக்கில். இல்லை, அது அவங்க சொல்ற கருத்து. ஏன்னா வந்துட்டு முருகனுக்கு திணைமாவு படைக்கிறோம் அப்படிங்கிறதுனால அந்த கருத்து வந்து உடன் வருது. ஏன்னா முருகனோட வள்ளியை வந்து பச்சை நிறத்தில் வந்து திருமணம் செய்யறதுனால இந்த இதன் அடிப்படையில் விவசாயத்திற்கான ஒரு அடையாளமாக முருகன் இருப்பதனால நம்ம சொல்றோம். இது முருகனுக்கும் சொல்றது, சிவனுக்கும் சொல்றது. உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு அந்த புராணங்கள் அப்படி போகுது. சரி, இது மக்கள் ஜட்ஜ் அவங்க சொல்லிட்டோம். நான் நினைக்கிறேன் இங்கே அடுத்த ஒரு வீடியோ என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, முருகன் வந்து தைப்பூச தண்ணிக்கு தான் இறந்தார். அது தெய்வ நிலை அடைந்தார். தெய்வ நிலை அடைந்தார்ன்ற வார்த்தை நீங்க பயன்படுத்தினீங்க. முப்பாட்டனா வாழ்ந்தவர் தெய்வ நிலை அடைந்தார் அப்படின்னா காமன் மேனுக்கு புரியுற டேர்ம்ல சொன்னா அது அஃப்கோர்ஸ் அவங்க இறந்தாங்க. அப்படியா? அப்புறம் வள்ளலார் இறந்துட்டாரா? தெய்வ நிலை அடைந்தார்னா அதான் அர்த்தம். காமன் மேனுக்கு புரியுற சுத்த சன்மார்க்க சங்கக்காரர்களே வள்ளலார் இறந்து விட்டாருன்னு சொல்றாரு. ரைட்டு. நீங்க முருகனுடைய நம்பிக்கையை கொச்சப்படுத்துறாரு. சரி, மெய்ஞானம் அடையிறதுனா என்ன? அதாவது மெய்ஞானம் அடையிறதுனா என்ன? இருங்க, அதான் இப்போ வந்துட்டு நீங்க அங்க போய் டான்ஸ் ஆடிட்டு வந்தீங்களே, இது அவர் சொல்லியிருக்காரு. சம்பந்தமே இல்லாம ஜக்கி வாசுதேவ் தெளிவா சொல்லியிருக்காருங்க. உள்ள கொண்டு வந்துட்டு இருக்கீங்க நீங்க. நீங்க தான் உள்ள கொண்டு கேள்விக்கு பதில் சொல்ல. ஜக்கி வாசுதேவ் நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய இடத்தெல்லாம் பிடிச்சி கொடுத்து அவரை வந்து கட்டை வச்சு சிலையை வச்சு கும்பிட்டு இல்லை. யாரையும் வந்து பிடிச்சி கொடுத்தா நீங்க மட்டும் தமிழர் கிடையாது. இடம் கொடுத்தவனும் தமிழன் தான். அதாங்க, அதுதான். அப்ப அவர் சொல்றாரு மெய்ஞானம்னா என்ன சொல்லுங்க. நீங்க ஜக்கி வாசுதேவ் போக மெய்ஞானம்னா என்னன்னு சொல்லுங்க. ஒளி உடல்னா என்ன? வள்ளலார் வந்து ஒளி உடல் அடைஞ்சாரு. ஒளி உடல் அடைஞ்சார் மீன்ஸ் இந்த மனித உடல் என்னாச்சு? அது டிரான்செண்டன்ஸ். அப்படியே மறையிறது. என்னாச்சு? மறையிறது. இதுதான் நம்பிக்கை. உடலே மறந்துருச்சா? ஆமா, டிஸ்மேண்டில் ஆயிருச்சா? மறைதல். இதுதான் நம்பிக்கை. அப்படியே வந்து இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து விடுகிறார்கள்ங்கிறத நம்பிக்கை. நீட்சி தான் வள்ளலார் வந்து தைப்பூசத்துக்கு ஒளி உடல் அடைந்தார். ஆமா, வள்ளலார் முருகனை பத்தி நிறைய பாட்டு எழுதியிருக்காருல்ல. எழுதியிருக்காரு, ஒரு சொல்ல எழுதியிருக்காரு. ஆரம்பத்தில் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. எந்த பாட்டுல வள்ளலார் முருகன் மனுஷனா வாழ்ந்து என்னை மாதிரியே ஒளி உடல் அடைஞ்சார் எழுதியிருக்காரு. அவர் அதை எழுதலைங்க. ஆனா அவர் என்ன முறையை கடைபிடிக்கிறாரு? ஏங்க அவர் எழுதணுங்க. அவர் இங்க பாருங்க, கடைபிடிச்ச முறைக்கு அதாவது வள்ளலாருடைய இதை மறுத்து அந்த காலத்தில் சைவ சித்தாந்தவாதிகள் சண்டையிட்டு கொண்டு அவர் கேஸுக்கு இழுத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரியா? அவருடைய கருத்துல அவர் ஆரம்பத்தில் இந்த கடவுள் வழிபாடு எல்லாத்தையும் அவர் ஆதரித்து வந்து கொண்டிருந்தாலும் பிற்காலத்தில் அவர் எல்லாத்தையும் புறக்கணிச்சிட்டு போயிட்டாரு. புறக்கணிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெய்ஞானம் அடைகிறது தான் உண்மையான ஆன்மீகம்ங்கிறத அவர் வெளிப்படுத்துறாரு. அது முருகனுடைய நீட்சியை அந்த அடிப்படையில் அப்படியே நாங்கள் என்ன சொல்றோம், வள்ளலாரியலை நாங்கள் முழுமையாக தமிழர்களுக்கான ஒரு வழிகாட்டல், மெய்யியல் வழிகாட்டலாக நாங்கள் பார்க்குறோம். அதே வழிகாட்டலை தான் எங்களுடைய முன்னோர்கள் செய்திருப்பார்கள். சிவன் வந்து இப்போ நான் சொன்னேன் ஜக்கி வாசுதேவோட அந்த ஒரு கருத்தை நாங்கள் உடன்படுறோம் தானே சொல்றேன்.
சிவன் வந்து மனிதனாக இருந்து மெய்ஞானம் அடைந்தார்னு அவர் சொல்றாரு. அதே தான் சிவன் மட்டும் இல்லைங்க, முருகனும் அவரே மெய்ஞானம் அடைந்த ஒரு தலைவர் தான் நாங்கள் சொல்றோம். இவ்வளவுதான் விஷயம். நீங்க வந்து இப்போ இது கடைசி விவசாயின்னு ஒரு படம் இப்போ கூட சமீபத்தில் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அந்த படத்துல அதே கருத்து தான். அதெல்லாம் வாழ்த்தி பேசியிருப்பேன் நான். அது அந்த நம்பிக்கை எங்களோட நம்பிக்கை. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? வள்ளலார் வந்து முருகனுடைய வழியை தான் அவர் ஃபாலோ பண்ணார், ரைட்? ஆனால் அதை வள்ளலார் எழுதி வைக்கல. அவர் அதுலேருந்து இங்கே பாருங்க, அந்த சமயத்துக்கு அவர் ஆரம்பத்தில் ஆதரவாக இருந்தாலும் பிற்காலத்தில் அவர் அதை மறுத்து விட்டு போயிட்டாரு. அதை மறுத்து அவர் முழுமையான உண்மைகளை நோக்கி நகர்ந்து விட்டார். அதுதாங்க, அது வந்து முருகனுடைய வழிபாடு தான் நீங்க சொல்ல வரீங்க. அந்த தன்மை தான் எல்லா வழிபாடும். முருகனோட மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியாவிலேயே அதான் வழிபாடுங்கிறேன். அதாங்க முருகன் வந்து மெய்ஞான அதே மதத்திலையும் அதாங்க, சமண மதத்திலையும் அதுதாங்க, உங்க ஹிந்துயிசமும் அதுதான். எல்லா மதத்திலையும் ஒரே கோட்பாடு தான், மெய்ஞானம் அடைகிறது தான். ஓகே, அது நான் வரேன். சித்த மதத்தில் நீங்களே சொல்லிருக்கீங்களே, நீங்களே மெடிடேட் நான் பண்ணுவேன். எதுக்கு மெடிடேட் பண்றீங்க? நான் சொல்றதை கேளுங்க. நீங்க சொல்லுங்க, எதுக்கு மெடிடேட்? அடுத்த டாபிக் ஜம்ப் ஆவீங்க பாருங்க. நீங்க சொல்லிருக்கீங்களா இல்லையா மெடிடேட் நான் பண்ணுவேன்? எதுக்கு நீங்க மெடிடேட் பண்றீங்க? நான் மெடிடேட் நான் ஏன் பண்றீங்க? எதுக்கோ பண்றேன். இல்ல ஏன் பண்றீங்கன்னு சொல்லுங்க. நீங்க அடுத்த டாபிக் நேக்கா நவுத்துறீங்க. மெடிடேட் ஏன் பண்றீங்க? நீங்க நேக்கா அடுத்த டாபிக் நவுத்துறீங்க. நீங்க இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போங்களேன். அடுத்து நீங்க எதுக்கு எத்தனை இதுக்கு பதில் சொல்லிட்டு? நான் கேட்ட சங்க இலக்கியத்துல கேட்ட எல்லாத்துக்கும் நீங்க அடுத்த கேள்வி தான் கேட்டீங்க. அதாவது அப்ப நீங்க மெடிடேட் பண்றது வேஸ்ட். அது நான் பாத்துக்கிறேன். அது எனக்கும் ஆண்டவனுக்கும் உண்டானது. என்ன சொல்றீங்க? வள்ளலார் பெருமான் முருகனுடைய அதே முறையை ஃபாலோ பண்ணி தான் அவரும் மெய்ஞானம் அடைஞ்சார், முருகனும் மெய்ஞானம் அடைஞ்சார் சொல்றீங்க. ஆனா திருவருட்பா எத்தனை இது வால்யூம்ஸ் இருக்கு? எங்க இந்த ஹெல்ப் ரிசர்ச் இதெல்லாம் கேட்டுட்டே இருந்தேன். என்னங்க அந்த கேமரா கொஞ்சம் திருப்பி காட்டுங்களேன். ஒருத்தர் சப்போர்ட் வச்சுட்டு உட்கார்ந்திருக்காருங்க இவரு. நான் உட்காரும் போது பாரி கிட்ட சொல்லிட்டு தான் ரெஃபரன்ஸ் காட்டு காட்டு திரும்பி அப்படியே காட்டுங்க. உணர்ச்சி சும்மா வந்துட்டு இங்க சைடுல ஒருத்தர் ரெஃபரன்ஸ் உட்கார வச்சுக்கிட்டு அவர்கிட்ட டவுட் கேட்டுட்டு இருக்காரு. ரெஃபரன்ஸ் வேணாங்க, அவர் ரெஃபரன்ஸ் வேணாம், நானே சொல்றேன். திருப்புங்க. வள்ளலார் சொன்ன திருவருட்பால ஏன் முருகன் தான் வந்து மெய்ஞானம் அடைஞ்சார், ஏன் வள்ளலார் எழுதல? அதாவது வள்ளலார் இந்த எல்லா முறையிலும் மறுத்துட்டு அடுத்து போயிட்டாரு. அவர் வந்து அவராக கண்டுபிடிக்கிற, யாரும் அவர் சொல்லிக் கொடுக்கல. ஆனா இந்த முறைமை வந்து ஒரு காலகட்டத்தில் முருகனுடைய முறை தானே அது. முருகனுடைய முறை மட்டும் இல்லைங்க, சிவனுடைய முறையும் அதானுங்க. சிவன் மட்டும் என்னங்க முறை? இப்போ நேரத்துக்கு முன்னாடி முருகன் தான் அதே முறையில் மெய்ஞானம் அடைஞ்சார் சொன்னீங்க. சிவனுடைய முறையை அதுவாக இருந்துட்டு போட்டேன். நான் சொல்றது முருகன் அதே முறையில் மெய்ஞானம் அடைஞ்சார் சொல்றீங்க. அதே முறையை ஃபாலோ பண்ணி தான் வள்ளலாரும் மெய்ஞானம் அடைஞ்சார் நீங்க சொன்னீங்க. ஆனா வள்ளலார் தான் எழுதின திருவருட்பால ஒரு இடத்துல கூட முருகன் இந்த மாதிரி மெய்ஞானம் அடைஞ்சார் ஏன் எழுதல? அவர் அதை சொல்லலை, ஏன்னா அவர் எல்லாத்தையும் மறுத்து விட்டார். இந்த வழிபாட்டு முறைகளே அவருக்கு பாரிசாலுக்கு மட்டும் தாங்க தெரியும். இதெல்லாம் வள்ளலார் காட்டக்கூடிய வழிகாட்டல தாங்க நாங்கள் பேசுகிறோம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் ஆன்மீகத்தை இங்கே மீட்டெடுக்கிறோம். முருகன் வந்து மீட்டெடுப்பு நீங்கள் பேர் வச்சுக்கிறீங்க. தமிழர்கள் சொன்ன எதையுமே ஏற்றுக்காம உங்கள் இஷ்டத்துக்கு ஒன்று எழுதிக்கிட்டு நீங்கள் உங்களோட மேனிபுலேஷன் எத்தகைய மேனிபுலேஷன்ங்கிறது வெளிப்படையாக தெரியுது. எது மணிமேகலை, சிலப்பதிகாரம், 18 புறநானூறு, இது எல்லாமே உங்களுக்கு அதான் சொல்கிறேன். இதில் எல்லாத்துலேயுமே வெவ்வேறு கருத்துக்கள் சொல்லிருக்கு. எல்லா புராணம்னு சொல்லும்போது அந்த புராண செய்திகளை நான் ஏற்க மாட்டேன். அப்புறம் சமஸ்கிருத புராணங்கள் எல்லாம் போயிருங்க, அது பிரச்சனை முடிஞ்சது. தமிழ் இலக்கியத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அது தாக்கங்க, சமஸ்கிருத இலக்கியங்களுடைய தாக்கம் உள்ள சமஸ்கிருத இலக்கியங்களுடைய தாக்கம் இங்க உள்ள இருந்துச்சா இல்லையா? தமிழெல்லாம் முட்டா போய் சமஸ்கிருத இலக்கியத்தோட தாக்கத்தை பத்தி எழுதிட்டு. ஆமாங்க, எங்க இடத்துக்கு ஆமாங்க, எங்க வருஷம் தமிழர்கள் முட்டா போயில இருந்தனால தான் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. இதுதாங்க முருகன் வந்து தமிழ் கடவுள்னு சொல்ற எனக்கும் கட்ட கடைசி முருகன் முட்டா போய் முருகன் வந்து நான் சொல்றதுதான் தமிழருடைய முறை அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரி பீரியடுக்கு போய் இவங்க கதையை கொண்டு வருவாங்க. அதாவது முருகன் தமிழ் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எங்க கிட்ட வந்து உட்காந்துட்டு முருகன் வடக்குல தான் பிறந்தா நீங்க வாதம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அதையும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல தமிழ் இருக்குங்கன்னா நாங்க முட்டாள் பயலா தான இருக்கோம். தமிழ் 100% தமிழ் கடவுள் தான். ஆனா தமிழ் கடவுள் 100% தமிழ் கடவுளா? இலக்கியம் சொல்லக்கூடிய 100% தமிழ் கடவுள் வேற, நீங்க சொல்ற தமிழ் கடவுள் வேற. 100% கிடையாது. 100% தமிழ் கடவுள்னா சத்தமா கிடையாது, மனுஷனா பிறந்தவன் கிடையாது. 100% இருங்க சிவனுக்கு மக, உமையாளுக்கு மக, இதத்தான் ராஜராஜ சோழன் ஆரம்பிச்சு சங்க இலக்கியங்கள் வரைக்கும் சொல்லுது. நீங்க சொல்றதுக்கு ரெஃபரன்ஸ் காட்டுங்க. பிற்காலத்தில் சமஸ்கிருத கலப்பு ஏற்பட்டது பின்புதான் முருகன், சிவபெருமான் இதெல்லாம் குடும்பமாக இணைக்கப்படுகிறார்கள். பின்னாடி அதுக்கு முந்தைய காலகட்ட ரெஃபரன்ஸ் எல்லாத்திலையும் முருகன் வந்து ஒரு அரசனாக, ஒரு போர் வீரனாக, அரசர்களோடு ஊமைப்படுத்த எல்லாமே சங்க இலக்கியத்தில் இருக்கு. நான் டிஸ்பிளேல ஓடிக்கிட்டு இருக்க ரெஃபரன்ஸ் எல்லாம் இந்த சைடுல போய்கிட்டு இருக்குது. நான் எடிட்டிங்ல காட்டுறேன் எல்லாத்தையும். ஒண்ணுன்னா ஒரு இடத்துல கூட முருகன் அரசன், மனிதன், முப்பாட்டன் தமிழ் இலக்கியத்துல கிடையாது. எல்லா இடங்கள்லயும் முருகன் வந்து அரசர்களுடைய வீரத்திற்கும், அரசர்களுடைய போர் குணத்திற்கும், அரசருடைய வீர தீர செயல்களோடு தான் ஒப்பிடப்பட்டிருக்கிறார். ஒப்பிடப்பட்டார். ஏன் ஒப்பிடப்பட்டார்? ஏன் கடவுள் எதுக்கு மனசோட ஒப்பிடுறீங்க? அவர் கடவுள் ஒப்பிடப்பட்டார். ஒப்பிடப்பட்டார் தான் சொல்றோம். ஒப்பிடப்பட்டார். ஏன் ஒப்பிடப்படுறாரு? ஏன் இப்பவே பாத்தீங்கன்னா முருகன் மாதிரி அழகா இருக்கேன்னு சொல்றது உண்டு. ஆமா, அதுக்காக முருகன் மனுஷனா வாழ்ந்தார் அர்த்தம் இல்லை. நீங்க ஒப்பிட்டதுல ஆதாரம் கொண்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க. நாங்க ஒப்பிட்ட தமிழ் சமூகம் ஏன் ஒரு இடத்துல கூட ஒரு மனுஷன் எழுதி வைக்கல?
அதாவது மனிதனாக இருந்தவர்களை கடவுளாக நம்ம உயர்த்திட்டோம். இப்போ நான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், ஒரு நம்பிக்கையில் உயர்த்தினதுக்கு அப்புறம் திரும்ப வந்துட்டு இவர் ஒரு மனுஷன் அப்படின்னு யாருமே சொல்ல. இப்போ நாங்கள் வந்து சொல்றீங்க, நாங்கள் முருகனை கடவுள் தானே சொல்கிறோம், தமிழ் கடவுள் தானே சொல்கிறோம். எங்களோட வழிபாடே மனிதர்களை வழிபடுறது தான். நீங்க தான் அபிராமிக் மதங்கள் மாதிரி எங்கேயோ வானத்தில் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, நீங்க தான் மனிதர்கள். இப்ப தமிழ் மனிதனாக வாழ்ந்த முருகனை நாங்கள் கடவுளாக உயர்த்தி இன்று நாங்கள் கடவுளாக தான் பார்க்க. இதில் எங்களுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க பாக்குறீங்க நடுகள் வழிபாடுல தொடங்கி எல்லாமே எங்களுக்கு இதுதான். எந்த தமிழர் பார்த்தா ரெஃபரன்ஸ் என்ன காட்டுங்க பாரு. இப்ப நடுகள் வழிபாடு எங்களோட தான் இல்லையா சொல்லுங்க. நடுகள் வழிபாடு ஓகே பாரு. நடுகள் வழிபாடு என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க பார்த்து நடுகள் வழிபாடுக்குள்ள போய் நடுகள் வழிபாடு என்ன, அதான் நீங்க ஆரிஜின்ஸ் பேச மாட்டேங்கிறீங்களே. நீங்க இப்ப ஆக்சுவலா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா, மித்தாலஜி ஒன்னு இருக்கு, ஹிஸ்டரி ஒன்னு இருக்கு, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. மித்தாலஜியும் ஹிஸ்டரியும் ஒண்ணு கிடையாது. நம்ம ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ் ஒரு சில மித்தாலஜில இருந்து எடுக்கலாமே ஒழிய மித்தாலஜி அப்படியே நம்ம ஹிஸ்டரின்னு சொல்ல முடியாது. ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் தான் நான் சொல்றேன். முருகனை பற்றி இருக்கக்கூடிய எல்லா பாடல்களும், சங்க இலக்கிய பாடல்களும், சங்கம் அறிவிய காலத்துக்கு முந்தைய பாடல்கள் அத்தனையும் முருகனை மன்னர்களோடும் போர் வீரத்தோடையும் வீர மரபுகளோடையும் வழிபடுகிறது. அதாவது ஆமா வழிபடுகிறது, குறிஞ்சி நிலத்துக்கான கடவுளாக சொல்கிறது. இது எல்லாமே முருகனுடைய அந்த பாங்கு. அதாவது நீங்க சொல்ற இன்னைக்கு வந்து இந்த சூப்பர் நேச்சுரல்ங்கிறத கடந்து இயல்பு தன்மையில கடவுளாக நாங்கள் வழிபடுகிறோம் முருகனை. இன்னைக்குமே முருகனை நாங்க இன்னொன்னு இன்னைக்குமே நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இல்ல இருங்க, இன்னைக்குமே இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, முருகனுடைய உருவம் வந்து பல உருவங்கள் வந்து வட இந்தியாவில் கிடைக்குதுங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறதுல கிடைக்குது. ஆனா தமிழ்நாட்டை விட வட இந்தியாவில் அதிகமாக கிடைக்குதுன்னா, முருகனை வடிவத்துக்குள் கொண்டு வரதே வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் வந்து கொஞ்சம் பிற்காலத்துல தான் செய்யறாங்க. அதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அருப வழிபாட்டில் தான் முருகனை நம்ம வழிபட்டு இருந்திருக்கோம். நட்சத்திரங்களை வரைஞ்சிட்டு இப்ப கதிர்காம கோயில்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, இலங்கையில் இருக்கக்கூடிய கதிர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நடுகள் வழிபாட்டில் இருந்தாருன்னு சொல்றீங்க, அப்ப அருவா வழிபாடுன்றீங்க. நடுகள்னா என்னங்க? சரி, நட்சத்திர ஆல்டர்னா என்ன? ஆல்டர் வழிபாடு கேரளாலாம் நீங்க போய் கேரளாலாம் பார்த்துருக்கீங்களே, கேரளால துரியோதனன் கோயில் இதெல்லாம் அது பார்த்துருக்கீங்களே, அங்கெல்லாம் எந்த உருவமும் இருக்காது, ஒரு பீடம் மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு சுடலை மாடலாம் பீடம் அப்படிதான். இதுதாங்க மரபு எங்களுக்கு. நான் மரபு பேசிட்டு இருக்கேன், மறுக்கிறது இல்லைங்க. ஆனா அதுல முருகனை வந்து மனிதரா எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரி, நடுகள் வந்து வீரர்கள் வைக்கிறாங்க, முருகனுக்கு வைக்கப்பட்ட வீரக்கல் எங்க இருக்கு? அது நம்ம கண்டுபிடிச்சா மேபி கிடைக்கலாம். எல்லாமே கிடைச்சிடாதா? எல்லாமே கிடைச்சிடாது. இதெல்லாம் காலத்துக்கு முன்னாடி இருக்கு, எல்லாம் போய் குதிச்சு தேடி எடுத்துட்டு வாங்க போய். அது கண்டிப்பா செய்யணுமா வேண்டாமா? குமரிக்கண்ட ஆய்வு சொல்லுங்க. அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி தான் கிடைச்ச மாதிரி தெரியல. கிடைக்குங்க, கிடைக்கும். வந்து கடை அதாவது எங்க கருத்து கிடைக்கும், எங்க கருத்துல கிடைக்கிற மாதிரி இருந்தா உங்களுக்கு வந்து அது ஒத்துக்கிறதுக்கு தான் மனசு வராது. உங்களுக்கு அதுல ஒத்துக்கிறதுக்கு தான் மனசு வராது. நான் ஒத்துக்கிற ஆதாரத்தை காட்டி இன்னைக்கு வரைக்கும் கீழடி அகழ்வாய்வுக்கு எத்தனை உருட்டிட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். பிஜேபிக்கு போயாச்சு, ஆக மொத்தம் சங்க இலக்கியத்துல வரவே மாட்டாரு. அதுதாங்க சங்க இலக்கியத்துக்கு நீங்க எங்க போயாச்சு. அதாவது என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள் பாரு. சங்க இலக்கியங்கள் எனக்கு இதுதான் சொல்லுங்க. சிவனுடைய மகன் முருகன், ஆளுடையருடைய மகன் விநாயகருடைய சங்க இலக்கியங்கள்ல சங்க இலக்கியத்துக்கு பிற்கால இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள் சொல்லுங்க. நீங்க சொல்றது அதாவது திருமுருகாற்று படையிலையும் பரிபாடலையும் மட்டுமே திரும்ப திரும்ப நீங்க கருத்துக்களை காட்டவா? சொல்லுங்க. இலக்கியத்தெல்லாம் விட்டுருங்க. சங்க காலத்துல சாலூன் குப்பம்னு ஒரு கோயில் ஒன்று கிடைச்சிருக்கு. ஆமா, தெரியுமா? மகாபலிபுரம். அங்க அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது சிவலிங்கம், விநாயகர், முருகன், கல்லால் செய்யப்பட்ட முருகன், இது எல்லாமே கிடைச்சிருக்கு. சரியா? விநாயகர் அந்த கோயிலோட அகழ்வாய்வுல அது 3 காலத்துல அந்த கோயில் இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 3 காலத்துல இருந்தது. ஆனா என்னென்ன காலம் சொல்லுங்க. இருங்க, அது என்னென்ன காலம் சொல்லிருங்க. அதான் சொல்றேன், நல்லா பார்த்துங்க. இதில் கிடச்சி இந்த விநாயகர் சிலை இருக்குல்ல, இந்த சிலை வந்து சங்க காலத்து டெரகோட்டா சிலைன்னு அவங்க வந்து அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. அதில் நந்தி சிலை இருக்கு. இருங்க, விநாயகர் சேர்ந்து வர. இப்போ விநாயகரை வந்து நான் மறுத்தவனா? நான் பேசுறது நீங்க கேட்டிருக்கீங்க தானே? விநாயகர் என்னைக்குமே மறுத்தது கிடையாது. திராவிட இயக்கத்தோட மறுக்கல. ஆனால் அவரோட சகோதரன்றது நீங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. சகோதரர் இல்லை, கண்டிப்பா அதில் நான் எனக்கு உடன்படலை. விநாயகர் வந்து தத்துவ உருவம்னு நான் தான் பலமுறை பதிவு பண்ணிட்டே தானே இருக்கிறோம். அதே போல நந்திங்கிறதுமே தத்துவ உருவம் தான். ஏற்றுக்கிறீங்களா? போகர் ஏற்றுக்கிறேன். ஆனால் போகருடைய பிற்கால அந்த கருத்துக்களை கொண்டு வராங்க. ஏங்க போகர் 6000 இதெல்லாம் பின்னாடி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா? அதுலயும் பிற்கால அப்ப இவர் எதை தாங்க ஏத்துப்பாரு? ஏங்க போகர், சரி போகருடைய டைரக்டர் எழுதுனது இருக்கா? நீங்க போகர்னு சொல்லி பிற்காலத்துல வந்த இலக்கியங்களை தூக்கிட்டு வராதீங்க. சரி, நீங்க என்ன போகர் 6000 எடுத்துட்டு வர போறீங்களா? போகர் 6000 போகர் சரி 7000 அதை எடுத்துட்டு வர போறீங்களா? அதுல வருதுங்க. போகர் 7000 காலம் என்ன நீங்க சொல்லுங்க. பிற்காலங்க, அது போகர் எழுதுனது இல்லைங்க. அதெல்லாம் பிற்கால இதுங்க. அதெல்லாம் போகர் எழுதியது இல்லை. அது உண்மையிலே போகர் எழுதியது இல்லை. போகருடைய காலம் வேற, இது எழுதப்பட்ட காலம் வேற. போகருடைய பேர்ல எழுதினது இது. ஓகே பாரு, உங்களுடைய கடைசியான கருத்து. என்னுடைய கருத்து என்னன்னா, முருகன் வந்து எங்களுடைய முன்னோன். அந்த முன்னோரை நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, எப்படி வந்து கண்ணகி வந்து எங்கள் கூட வாழ்ந்த பெண்மணியாகவே இருந்தாலும், அதுக்கு ஆதாரங்கள் இருந்தாலும் அவங்கள வம்ப பெருந்தெய்வம் நாங்கள் வழிபடுறோம். அதே போல தான் முருகனையும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எங்களோட வாழ்ந்தவர்கள்.
இருக்கு. எந்த இலக்கியத்தில்? சிலப்பதிகாரத்திலே வருது. அந்த பாட்டு சொல்லுங்களேன். அந்த பாட்டு எனக்கு மனப்பாடமா தெரியும். நான் ஒன்றும் சங்க இலக்கியம் படிச்சுட்டு தமிழ் சமூகத்துக்கு எதிராக பேசல ஆள் இல்லை. நீங்கள் படிச்சுட்டு தமிழ் சமூகத்துக்கு எதிராக தான் நீங்கள் பதிவுகள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சரி விடுங்க, அந்த மேனிபுலேஷன் இனிமேல் மக்கள் உணர்ந்துக்குவாங்க. இப்போ எங்களுடைய வழிபாடுங்கிறது நடுகள் வழிபாடு. அந்த வழிபாட்டோடைய நீட்சியிலிருந்து தான் ஒவ்வொரு வழிபாடும் வருகிறது. அதில் சிவனும் அடக்கம், முருகனும் அடக்கம், விநாயகர்ங்கிற தத்துவங்களும் அடக்கம், அதுக்கப்புறம் சமண பௌத்த அவங்களுடைய கருத்தியல் இதெல்லாமோடு பிணைந்து தான் எங்களோட நம்பிக்கை என்பது இன்று கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, எங்களோட நம்பிக்கை சமத்துவ வழிபாடு. அந்த சமத்துவ வழிபாட்டுக்கு எதிராகத்தான் இன்று இருக்கக்கூடிய மதம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கு. சமத்துவ வழிபாட்டுக்கு நாங்கள் என்றுமே தயாராக இருக்கிறோம். அதாவது என்னுடைய முருகனை நான் நேரடியாக வழிபடுறது தான் என்னுடைய மரபு. தமிழில் வழிபடணுங்கிறது என்னுடைய மரபு. எந்த விதம் அதில் என்னாச்சும் உடன்பட்டிருக்கா உங்களுக்கு? அதனால் தமிழில் தானே முருகனை வழிபடணும். அவர் சொல்கிறாரு, கேட்டுக்கோங்க, தயவு செஞ்சு தமிழில் மட்டும் முருகனை வழிபடுங்கள், அதுதான் நம்மளுடைய மரபு. அப்போ தமிழில் வழிபடணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. படலன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அது வந்து அதில் பெரிய இது இருக்குது. தமிழில் தான் முருகனை நாம் வழிபட வேண்டும். இதை வந்து நம்ம சொல்லுவோம். தமிழில் தான் கோயில்களுக்கெல்லாம் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும், அதையும் நம்ம சொல்லுவோம். இது மாதிரி நடத்தப்பட வேண்டும், தமிழில் நடத்தப்பட வேண்டும், தமிழில் நடத்தப்பட வேண்டும். இதுதான் நாங்கள் சொல்கிறோம். இது வரைக்கும் பெரிய பிரச்சனைகள் தான் ஓடிக்கிட்டு இருக்குது அதில். அப்போ இந்த ஒரு நீட்சியில் எங்களுடைய அந்த சமத்துவ வழிபாட்டிற்கு எங்களுடைய கருத்துக்கள், அதாவது முருகன் எங்களோடு சக தமிழனாக ஒரு காலத்தில் வாழ்ந்து எங்களை அரசாண்டு இன்று கடவுளாக தமிழர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு உன்னத இடத்தில் இருக்கிறார். அவரை நாங்கள் தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்கிறோம். அவர் தமிழகத்தில் இருந்தவர், தமிழகத்தில் வாழ்ந்தவர், எங்களோடு இரத்தமும் சதையுமாக தமிழர்களோடு இருந்து போர் செய்தவர், எங்களை ஆட்சி செய்த ஒரு அரசன், முன்னோன். அவரைத்தான் நாங்கள் கடவுளாக மாற்றி வழிபட்டு கொண்டிருக்கிறோங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அவர் மெய்ஞானம் அடைந்தவர், சித்த மரபுலையும் அவர் தான் மூத்தவர் அப்படிங்கிறதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். அதுதான் போகருடைய இதெல்லாம். ரெண்டாவது, முருகனை நாம் வழிபட வேண்டும். முருகனை மட்டுமே நீங்கள் முதன்மை கடவுளாக வழிபடணுங்கிறத என்னுடைய கருத்து. ஓகே, இது பாரியினுடைய இறுதி கருத்து. என்னோட இறுதி கருத்து என்னென்னா, இவ்வளோ நேரம் பேசுனதே எனக்கு பாரிக்கிட்ட ஏதாவது ரெஃபரன்ஸ் கிடைக்கும் நான் பார்த்தேன், கிடைக்கல. ஆனால் தமிழ் இலக்கியங்கள் வந்து எங்கே வரலாறு தொடங்குதோ அங்கேருந்து இன்றைக்கி வரைக்கும் முருகனை வந்து நீல பறவை மேல் நேரிழை தன்னோடு மயில் மேலே வந்தார்னு சொல்கிறாங்க. ஆலமர் செல்வன் புதல்வன் வரும் வந்தால் சிவனுடைய மகன்னு சொல்கிறாங்க. மால் வரை வெற்பனி மணவனி வேண்டுதுமே கைலை நான் மறையினை மகனை சிவனுடைய மகன் மறுபடியும் சொல்கிறாங்க. மலை மகள் மகனை நின் மதினுடல் மடவரல் அப்படின்னு சொல்கிறாங்க. மலைமகன் பார்வதியோட மகன் சொல்கிறாங்க. அறுமுகச் சொருவ 6 முகம் கொண்ட சிவன் சொல்கிறாங்க. அதெல்லாம் எங்கெங்க வருதுன்னு சிலப்பதிகாரத்தில் வருது. இதெல்லாம் 6 முகம், மயில் இல்லை, புற மகள் இல்லை, கடம்புண்டு தெய்வமாக நேரர் மடவர் மன்றம் சிறு குடியோரே அப்படின்னு இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில். அதே சிலப்பதிகாரத்தில் தான் வம்ப பெருந்தெய்வம்னு கண்ணகி வழிபடுறோம். அதனால இல்லை, நான் மறுக்கவே இல்லை. அப்போ மனிதர்களை கடவுளாக வழிபடுறது என் மரபுங்கிறது மட்டும் மறுப்பார் இவர். முன்னோர்களை கடவுளாக வழிபடுவது தமிழர்களுடைய மரபு. ஆனால் முருகன் முன்னோர் கிடையாது, தமிழர்களுடைய கடவுள். இதுதான். அப்ப முருகன் நாங்க என்ன சொல்றோம்னா தமிழ் இலக்கியங்கள் கொடுத்த சரி, முருகன் எங்க பிறந்தார் சொல்லுங்க. இருங்க, நீங்க தான் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் பிறந்தாருல, எங்க சொல்லுங்க, எங்க பிறந்தார் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் பிறந்தாருன்னு நான் சொல்றேன். இருங்க, அது குமரி கண்டமா தான் இருக்கும். குமரி கண்டமா தான் இருக்கும். பிறந்தாரு பட்டுள்ளி யாரும் பன்மனை அடக்கத்துன்னு வருது இல்ல. அது நமக்கு கிடைச்ச சிறு குறிப்புங்க. அந்த சிறு குறிப்பு மட்டும் தான் நமக்கு தெரியும். அது குமரி கண்டத்தில் அவர் இருந்திருப்பார், வாழ்ந்திருப்பாருங்கிறத எங்களோட பார்வை. ரெஃபரன்ஸ் இல்ல, அதுக்கு ரெஃபரன்ஸ் இல்ல. ஆமா, ஆனா அது எங்களோட நம்பிக்கை. அது எங்களோட நம்பிக்கை. எடுத்துருக்கு. நான் என்னோட இறுதி கருத்தை நான் முடிச்சிடுறேன். ஸோ அதனால் முருகன் என்பவன் ஆறுமுகன், சிவனுக்கு மகன், பார்வதிக்கு மகன், விநாயகனுக்கு சகோதரன். இதுதான் முருகன், வள்ளி தெய்வானையுடைய கணவன். இதுதான் முருகன், எங்களுடைய முன்னோன். என்னுடைய தமிழ் இலக்கியங்கள் எனக்கு சொல்லுது. திருச்சிற்றம்பலம் எல்லாருக்கும். பிற்கால இலக்கியங்கள் முழுமையான கருத்துக்களாக மாறாது, அதை நம்ம இங்கே சொல்லிக்கிறோம். அதே நேரத்தில் பதிவு செய்யப்படாத சங்க காலத்தை பற்றி கதைகள் உருட்டுறதும் வரலாறாக மாறாது. முருகனை நம்ம வந்து முழுமுதற் கடவுளாக தமிழர்கள் வழிபடுறோம், அவ்வளோதான்.